பிதாவாகிய தேவனின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்கிறேன். சகோதரர் உங்களுக்கு உதவி மூப்பர் சொல்லும் போது தலைப்பே வித்தியாசமா இருக்கு அப்படின்னாங்க. வேதத்தில் உள்ள வசனம் தான் அது, வேத வசனம் தான் அப்படி நமக்கு சொல்லுது. அப்போ சொல்லும் போது இந்த வசனத்தை நம்ம ஏன் இன்னைக்கு தியானிக்கணும், அப்படி அதுக்கான அவசியம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அது ஒரு சாதாரணமான ஒரு வசனம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை நம்ம நிறைய ஒரு யதார்த்தமான நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்போ உதாரணமா ஒரு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் நம்ம 10 மணி ட்ரெயின் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த வசனத்தை பொருத்தி பார்க்கலாம். அது கரெக்டாக அந்த டைமுக்கு போனால் தான் அந்த ட்ரெயினில் என்ன பண்ண முடியும், ஏற முடியும். ஒருவேளை அதுக்கு முன்னாடி நாளே போயிட்டு திங்கட்கிழமை ஏற ட்ரெயினுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா போயிட்டு அதுவும் சரி கிடையாது. ஒருவேளை நான் 10 மணி ட்ரெயினுக்கு ஒரு 10:50க்கோ 10:20க்கோ நான் போனேன்னா அந்த ட்ரெயினை நான் மிஸ் பண்ணிட முடியும். அப்போ பார்க்கும்போது நம்ம எல்லா விதமான நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் நமக்கு பொருள் கொடுக்கக்கூடியதா இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே இந்த வசனத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் அது ஆக்சுவலாக எதுக்காக கொடுத்துருக்கோ அங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமான்றது தான் இன்னைக்கு பாயிண்ட்டு. ஒரு எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் அந்த டேட் அன்னைக்கு தான் போய் என்ன பண்ண முடியும், எக்ஸாமை எழுத முடியும் இல்லையா? அந்த டைம்ல தான் அது அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம். அப்போ நம்ம லைஃப்ல சாப்பாடாக இருந்தாலும் சரி, அப்போ சொல்லுவோம் நேரம் தவறி சாப்பிடும் போது டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்கன்னா டைமுக்கு நீங்கள் சாப்பிடல, அதான் உங்கள் உடம்பு என்ன ஆயிடுச்சு. கண்டடைய தக்க இன் டைம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலான விஷயங்கள் மாத்திரம் கிடையாது, மன ரீதியான விஷயங்கள் கூட சொல்லுவாங்க, சைக்காலஜிக்கல் திங்ஸ் கூட எப்படி நம்ம பார்க்குறோம்னா இப்போ ஒருத்தட்ட ஒரு விஷயம் கேட்குறோம், அது ரிப்ளை எப்படி இருக்கணும், அது இன் டைம்குள்ள இருக்கணும். சில விஷயங்களுக்கு அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துக்கு நம்ம இங்கே போகலாமா, ஆனால் அவர் சொல்ல இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இல்லை ஒரு எந்த ஒரு காரியமாக திருமண காரியமாக இருந்தால் கூட சரி, என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது என்ன இருக்குது சகோதரர்களே அதை செய்யணும். இதுக்குள்ளே நம்ம ஒரு விவாகம் பண்ணணும், இதுக்குள்ளே உடன்படிக்கை ஏற்படுத்தணும் அப்படி. அதே மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த வேத வசனமானது நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒன்று நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு டைம் தான் ஒன்று இருக்கு. அந்த குறித்த காலத்துல தான் அதை செய்ய முடியுமே தவிர அதை மாற்றி என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோன் பில்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மாதம் லேட் பில் தான், நான் பெனால்ட்டியோடு தான் கட்டுவேன். ஏன் அப்படின்னா அது மறந்துடுறது. அந்த சரி இன்னொரு 10 நாள் இருக்குன்னு யோசிப்போம், இன்னொரு 8 நாள் இருக்கு, இன்னொரு 4 நாள் இருக்கு, இன்னொரு 3 நாள் இருக்கு, சரி இன்னும் ஒரு நாள் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சரி பெனால்ட்டி போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு அந்த 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 சரியான சமயத்துல கரண்ட் பில்லா கூட அப்படிதான். வருஷத்துல பாதி மாசம் என் வீட்டு கரண்ட் பில் பெனால்ட்டி போட்டு தான் நான் கட்டுறேன். அப்போ அந்த டைமுக்குள்ள என்ன பண்ண முடியாது. அப்போ தாண்டும் போது மீறும் பொழுது அதுக்கு இப்ப கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஒரு தொகைய ஏதோ ஒரு இழப்பீடு என்ன பண்ணி ஆகணும். நம்ம சப்போஸ் அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம், பணத்தை என்ன பண்ண மாட்டாங்க, ஃபுல்லா ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கு இழப்பீடு ஒன்று ஆயிடுது. அந்த குறித்த நேரத்துக்குள்ள நம்ம அதை அந்த குறிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்ட சொல்லப்பட்ட அந்த காலத்துக்குள்ள ஒரு வேலை நான் செய்யாம அதை போயிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன ஆகுனா எனக்கு இழப்பீடு ஒண்ணு வருதுன்றதையும் நம்ம உணர்றோம். அதே மாதிரி குறித்த நேரத்து சகோதரிகள் வந்து சமைக்கல, சகோதரர் வருவாங்க,
அப்படின்னா என்ன பண்ற வீட்டுல நீ வேலை செஞ்சுட்டு இவ்வளவு தூரம் ரொம்ப கரெக்ட் டைமுக்கு என்ன இல்லை சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும். அது அவங்க காரணங்கள் சொல்லுவாங்க. அந்த டைமுக்கு இல்லைன்னா என்ன ஆயிடும்? நம்மளுடைய வாழ்க்கையே தினமும் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சா எல்லாருமே அவர் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். டக்குன்னு எழுந்திரிக்கணும், 8:10 வேன் வந்துடும், ஸ்கூல் டைம் இது, பெல் அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க போனால் அப்புறம் ஆஃபீஸ் போகணும், அதுக்குள்ளே அங்கே கொஞ்சம் வேலையை முடிக்கணும், அப்படி போய் அப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் கூட்டணும், அப்புறம் எல்லாமே அந்த குறித்த காலத்துக்குள்ள அப்போ நேரத்துக்குள்ள நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்னா ஒரு குறித்த காலத்துக்குள்ளே தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு உட்பட்டு தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இருக்க வாழ்க்கை முறை மட்டும் கிடையாது. பின்னோக்கி நாம் அப்படியே போனோம்னா கூட ஒரு விவசாயியோட வாழ்க்கைய இல்லைன்னா இந்த சிட்டி லைஃப் இல்லாம கிராமப்புறங்கள்ல மட்டும் அவங்களும் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்ல தான் ஒரு தக்க சமயத்துல தான் எல்லாத்தையுமே செஞ்சாகணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை என்ன பண்ணலன்னா இப்போ பார்க்கும்போது தண்ணி என்ன பண்ணல, தக்க சமயத்துல தண்ணி வரல அப்படின்றாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணணும்னா ஒருவேளை அந்த இயற்கையை அந்த விவசாயம் பண்ணும்போது அந்த கரெக்டான காலத்துல இந்த ஆடி பட்டம்னு சொல்லுவாங்க, அப்புறம் விதைக்கிறது ஒரு கரெக்டா சொல்லுவாங்க, அதுக்கு களை எடுக்கிறது எல்லாமே அந்த குறித்த காலத்துக்குள்ள அந்த பயிருடைய அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு செஞ்சுட்டே இருக்கணும். ஏதாவது ஒண்ணு அவங்க அந்த டைம்ல செய்யாம விட்டாங்கன்னா இழப்பீடு வரும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே நமக்கு எல்லாம் நல்லா இப்ப என்ன வருதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம எதையுமே நம்ம குறிக்க ஒரு நேரத்துக்குள்ள ஒரு விஷயத்தையும் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு. அப்போ நம்ம அதை செய்ய தவறும் பொழுதோ இல்ல நாம அதை செய்யாம கவனக்குறைவா இருக்கும் பொழுதோ ஒரு இழப்பீடும் நமக்கு வருது. எல்லாத்துக்கும் மேல என்ன நம்ம பாக்குறோம்னா நம்ம செஞ்ச முயற்சி கூட சில நேரத்துல வீணாயிடும். நம்ம லாஸ்டா பார்க்கும்போதுன்னா இழப்பீடு மட்டும் வரதில்லை, அடுத்த கட்டத்துக்கு கூட சில இடத்துல போயிடும். எப்படி போயிடும் அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு முயற்சி செஞ்சு எல்லாம் பண்ணி அந்த டைமுக்குள்ள நம்மளால அதை ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஹேண்ட் புக் கூட பார்த்தோம் இன் டைம் இல்லைங்களா? அந்த கன்வென்ஷன்ல நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இவ்வளவு முயற்சி எடுத்து அந்த கடைசி மணி துளிகள் வரைக்கும் நம்ம அதுக்கு பெரும் முயற்சி எடுத்து அதுலதான் நம்மளால ரிலீஸ் பண்ண முடிஞ்சது சகோதரர்களே. ஒருவேளை அந்த முயற்சி எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருந்ததுன்னா என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா பண்ண முடியாது. அப்ப அந்த நாளையும் அந்த நேரத்தையும் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நம்மளால கொண்டு வர முடியாது. நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது சகோதரர்களே இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தை வேத வசனத்துல எழுதி வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காருன்னா கர்த்தரை கண்டடைய சக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு அடிப்படையில நம்ம சத்தியத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாம எந்த கால பகுதியில வாழ்றோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சகோதரர்களே அதனாலதான் நம்ம ஒரு வசனத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். பாருங்க, பேதுரு எடுத்துக்கலாம், எபேசியர்லாம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். எபேசியர் 5:6 படியும். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளே தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாய் இராதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இங்க என்ன சொல்றேன்னா தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயத்த தான் இன்னைக்கு நான் நினைவு கூறுற மாதிரி தான் பேச போறேன். பார்க்கும்போது மரித்தோர் தங்கள் மரித்தோரை
மரித்தவர்னா யாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு? சத்தியம், உலக ஜனங்கள் சத்தியத்தை அறியாதவர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா 2 விஷயம் சொல்றாரு. இந்த 14ஆம் வசனத்தை நம்ம சிந்திக்கும், தூங்குகிற நீ விழித்து. இவர் மரித்தோர் மத்தியில அப்ப யாரு இருக்கிறாங்கன்னா, இந்த எபேசு சபையாரர்ல வந்து இருக்கக்கூடியவங்க வந்து யார் மத்தியில இருக்கிறாங்களா? யாரோட உடன்பட்டு இருக்கிறாங்களா? உலக மக்களோட. உலக மக்களோட இருக்கிறது மாற்றம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா? தூங்கிட்டு இருக்காங்களாம் சகோதரர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் இருக்கிறது உலக மக்களோட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உலகம் அப்படின்னு நம்ம உலகம்ன்ற நம்ம பாடத்தை என்ன பார்த்திருக்கோம்? உலகம்ன்ற பாடத்தை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? உலகம்னா என்ன நம்ம பாக்குறோம். இப்ப உலக மக்கள்லாம் நம்ம வீட்டை சுத்தி உலக மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களோட இருக்கிறத பத்தி வேதம் சொல்லுதா? அப்ப உலகம்னா நம்ம என்னன்னு பாக்குறோம் சொல்லுங்க. அப்போ நம்ம இங்க பார்க்கும்போதுன்னா மரித்தவர்கள் அவங்க எதுக்கெல்லாம்னா இந்த சத்தியத்துக்கு அவங்க ஜீவனற்றவங்களா மரித்தவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது இந்த உலகத்துடைய காரியங்கள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ இந்த உலக மக்களோட மரித்தோர் மத்தியில இந்த ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த எபேசு சபையார் எப்படி இருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. ஏன் அவங்கள வந்து தூங்குகிறாங்க அப்படின்னு சொல்றாரு? அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்களோட இருக்கிறோன்ற அந்த நினைவே என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, அந்த யோசனைய இல்லாம போயிடுச்சு. அப்ப பார்க்கும்போது அதனால் தூங்குகிற நீ விழித்து அப்ப முதல்ல அந்த மரித்தோரை விட்டு வெளியே வரணும்னா அவங்க என்ன பண்ணணும்? இப்போ அவங்க விழிக்கணும், கண் விழிக்கணும்னு பாக்குறோம். அடுத்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை. அப்போ இப்ப என்னன்னா 2 விஷயம் செய்யணும். என்ன செய்யணும்னா 2 விஷயம் யார் செய்யணும்? எபேசன்றதுதான் இன்னும் கொஞ்சம் யாரு இந்த நிலைமைக்கு போயிட்டு அதை எழுதுறாரு. யாருக்கு எபேசு நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தை படிங்க. 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். சோ யாருக்கு எழுதுறாரு இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே இந்த எபேசு சபையார் பத்தி தான் எழுதியிருக்காருன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா இனிமே இந்த புஸ்தகம் தயவு செஞ்சு யாரும் படிக்கக்கூடாது. நம்மளை பத்தி எழுதலன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது. இதுல உள்ள வசனங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க உங்க லைஃப்ல பயன்படுத்த. ஏன்னா அவங்களுக்கு தான் அதை எழுதியிருக்காங்க. இல்ல நாம் இது உள்ள வசனங்களை நாம் உரிமை கொண்டாடுகிறோம் அப்படின்னா அப்ப நம்மளும் அந்த எபேசு சபையார் அப்படின்னு நம்ம ஒற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. அந்த இடத்துல நாம வைக்க வேண்டியதா இருக்கு. நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய வசனங்கள்லாம் இந்த எபேசியர் புஸ்தகத்துல இருக்கு. அதனாலதான் நம்ம எங்க படிப்போம் அப்படின்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஆக்சுவலா இவங்களை எப்படிதான் முன்ன இருந்தாங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் உயிர்ப்பித்துட்டார் இல்லைங்களா? இவங்க உயிர்ப்பித்துட்டாருன்னா இவங்களை மீட்டு இல்லைங்களா? இவங்களை சத்தியத்தை கொடுத்து இந்த உலகத்தின் யார் மத்தியில இருந்தாங்கன்னா 2ஆம் வசனத்தை படிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் மற்றவர் போல நாம கூட எப்படிதான் இருந்தோம்னா மரித்தவர்களா தான் இருந்தோம் இல்லைங்களா? அப்ப நமக்கும் இந்த உண்மையான சத்தியத்தை கேட்டு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கும் நம்மளுடைய அயலார்னு சொல்லுவோம் இல்லையா, நெய்பர், அண்டை வீட்டாருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதாவது வித்தியாசம் இருந்திருக்குமா? எல்லாரும் சமமா தான் இருந்திருப்பாங்க. எல்லாரும் அந்த ரேடியேஷனுக்குள்ளதான் இருந்திருப்பாங்க, அந்த கோபாக்னிக்குள்ளதான் இருந்திருப்பாங்கன்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா இந்த எபேசு சபையில பரிசுத்தவான்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த
அவங்களுக்கு உண்டான நம்பிக்கையை பத்திலாம் பேசிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா தேவன் வைக்கிறாருன்னு சொல்லி அந்த 1ஆம் வசனத்துல படிக்கும் போது நீங்க படிச்சீங்கன்னா பாருங்க. 19லயும் படிங்க, 18லயும் படிங்க. நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னது என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னது என்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னது என்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் உண்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 1ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நமக்கு தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் நம்பிக்கையும் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகும்படி. அதுதான் சுருக்கமா நம்ம பார்த்துக்கிறோம். சரீரம் அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அப்ப 2:10 படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். சோ முன்னதாகவே ஒரு குறிப்பிட்ட காலத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு ஆயத்தம் பண்ணாரு. அந்த காலத்துக்குள்ள, அந்த காலம் வரும் பொழுது புறஜாதியராக இருந்த நம்மை, மரித்தவர்களாக இருந்த நம்ம, கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா அழைத்து வெளியே கொண்டு வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தராருன்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாகும்படி. அந்த சரீரம்னா என்னன்றத அர்த்தப்படுத்துறது தான் அந்த 10ஆம் வசனம். அங்க சொல்றாரு, தேவனுடைய செய்கையாக மாறும்படிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய யோசனையெல்லாம் செயல்படுத்துறதுன்னா யார் மூலியமா தான் நான் செயல்படுத்த முடியும்? நம்மளுடைய சரீரம் மூலியமா தான். அப்பனா என்ன, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இயேசு கிறிஸ்து நினைக்கிறதெல்லாம் யார் மூலமா தான் செய்வாரு? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தான் அப்படிங்கறத சுருக்கமான ஒரு பொருளா இருக்கு அங்க நம்ம பாக்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த எபேசு சபையாருக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் உள்ள எபேசு சபையாருக்கு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது, அப்ப நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம் பாருங்க. படிங்க 5 இப்ப படிக்கணும். 5:13 14 படிங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். இப்போ என்ன ஆச்சுன்னா சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க எப்படி நம்ம டிராவல் பண்றோம் அப்படின்னா, இந்த முதல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அவங்களுக்கு எப்படி சொல்றாருன்னா, உங்களை தேவன் இப்படி கூப்பிட்டாரு, நீங்க உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்களை சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க கிறிஸ்துவுடைய சரீரமாக இருக்கும்படி சொல்லி இவ்வளவு ஒரு உயர்வான ஒரு நிலைமையில இல்லைங்களா, செய்கையா இருக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு உயர்வான ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த எபேசு சபையாரு, நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த 3ஆம் வசனத்தை 3ஆம் அதிகாரத்தை கட் பண்ணிட்டு 4ஆம் அதிகாரத்தை கட் பண்ணிட்டு 5ஆம் அதிகாரம் போனா 5ல படிக்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாரு ஸ்டேட்மெண்ட், எவ்வளவு ஒரு அதிர்ச்சியா இருக்கு. இப்போ எபேசு சபைக்கு தான் இந்த நிருபத்தை எழுதிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அவங்க மைண்ட்ல என்ன நினைச்சு
வந்தவனும் சொல்றாரு, இப்படிலாம் பார்க்கும்போது எபேசியர் நல்லா படிச்சுட்டு வந்து இருக்கும்போது அவங்களுக்கு இப்படிலாம் ஆமா அப்படிதான் தேவன் நம்மளை நடத்தினாரு, அப்படிதான் இருந்தான்னு சொல்லும் போது, இந்த பாயிண்ட் வரும்போது, இந்த 5ஆம் அதிகாரம் வரும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களை குறித்து எழுதும் போது, அதனால் தூங்குகிற நீன்னு சொல்லும் போதுன்னா அப்ப என்ன ஆச்சு? நடுவுல ஏன் அந்த ஸ்லாக் ஆச்சு? எதுல குறைவுபட்டது? தூங்குகிற நிலைமைக்கு கோபாக்கினே விடுவிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கும்படி அது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மேன்மையான சத்தியத்தை பெற்ற அந்த எபேசு சபையாருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தூங்குகிற நிலைமைக்கு போயிட்டாங்க. எது என்ன காரணம் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அதை நம்ம யோசிச்சு பார்க்கலாம் பாருங்க. அதனாலதான் சொல்றாரு, முதல் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய ஜெபத்தை தாங்க நான் என்ன பண்றாருன்னா ஏறெடுக்கிறார். பவுல் வந்து ஒரு ஜெபமே அங்க ஃபுல் ஜெபம் செய்வார். 3ஆம் அதிகாரமே ஒரு பிரேயர் செய்யறாரு. அவங்கள வந்து இன்னும் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா 20ஆம் வசனத்தை படிங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அப்ப அவர் என்ன வேண்டிக்கிட்டாருன்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே 16ஆம் வசனத்துலயும் படிங்க, 15லயும் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்ன வேணாரு, எபேசு சபைக்கு என்ன வேணாரு, என்ன தேவை இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது படிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, அப்ப இவ்வளவு சத்தியம் கிடைச்சு எல்லாம் அவங்களை மீட்டு எடுக்கப்பட்டு அந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த வகுப்பாருக்கு அதோட முடிவு பெற்றல. தேவன் அவங்களை வெளியே கொண்டு வரதோட அவங்களுடைய காரியங்கள் முடிவு அடையவில்லை. அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, அவங்க இன்னும் அதான் அவங்களுக்கு தொடக்கமாவே இருக்கு, அது முடிவு அல்ல. நாம சத்தியத்தை கேட்டு நாம் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமா இருக்கு. அந்த எபேசு சபையாரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது, அப்ப எபேசு சபையாரை மீட்டு எடுத்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. உன்னதற்குள்ள ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் முன்பா என்ன வச்சிருக்காரு சொல்லிட்டு அந்த 3ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது சொல்றாரு சகோதரர்களே, நாம் இன்னும் பலப்பட வேண்டியதா இருக்கு, இன்னும் நாம் முன்னேற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 16ஆம் வசனத்தை படிங்க, அப்படியே தொடர்ந்து படிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கும். அப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்ன? பாயிண்ட் நம்பர் 1 பார்க்கும்போது சகோதரர்களே, நீங்க என்ன சொல்றாருன்னா அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது கிளிக் ஆகுதா உங்களுக்கு? விசுவாசத்துல ஆரம்பிச்சு அன்புல நீங்க உள்ளான மனிதனிலே வல்லமையாய் படப்படவும் விசுவாசனாலே கிறிஸ்து உங்கள் இருதய வாசமா இருக்கும். நீங்க அன்பிலே வேறு ஒன்றி, அன்புல போய் வேறு ஒண்ணுன்னா எங்க எப்படி வரணும்? அப்புறம் இல்ல அந்த அதுக்கு நீங்களே ஜம்ப் மறந்துச்சா? அப்பா, அப்ப நம்ம பார்க்கும்போது விசுவாசத்துல வேறு ஒன்றி நீங்கள் அன்பிலே, அப்ப பார்க்கும்போது இருதயத்துல, அப்ப இன்னொரு அதாவது சொல்லும்போது விசுவாசத்துல கிறிஸ்து உங்களை இருதயத்துல வாசமா இருக்கும், நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிலை. அப்ப நம்ம பாக்குறோம் அந்த மரமானதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப நம்ம நிலை பெற்றவர்களாகி 18 படிங்க. சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னது என்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார். இதுதான் முடிச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளா அவர் பிரேயர் பண்ணி முடிச்சிட்டாரு. அதோடைய ஆழம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா,
விசுவாசம் தொடங்கி அன்பு வரைக்கும் நீங்க உள்ளான மனிதன் சொல்லும் போது அந்த முதல்ல நம்ம பார்க்கும்போது முதலாம் அதிகாரம் அந்த அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்துல அவங்களை பிரித்தெடுக்கக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நாம் ஏன் பிரித்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் விசுவாசம் தொடங்கி அன்பு வரைக்கும் நாம் பூரணப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் சிந்திக்கும் போது சுருக்கமாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இப்படி நாம் வளர்ச்சி அடையறதுக்கும் வளர்ச்சி அடையாம இருக்க தடைபடுறதுக்கும் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோமோ அதுல இருந்து விழுந்து போகிறதுக்கும் இல்ல நாம் அதை தவற விடுறதுக்கும் என்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1ஆம் வசனத்தை படிக்கலாம். படிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. முதல் கண்டிஷன் என்ன தெரியுங்களா? சோ இப்ப ஒருத்தர் யாராவது சரி நான் விசுவாசத்தை தொடங்கி அன்பில் வரைக்கும் நான் நிறைவு செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க என்ன புத்தி சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா, அதுல கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்குன்னா என்ன கட்டுண்டவனாகிய நான் என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட அழைப்புல இப்படிப்பட்ட விஷயத்தை அடையும்படி ஓடுறேன்னா என்ன செய்யறேன்னா அதே உங்களுக்கு என்ன பண்ண போறேன், இப்போ புத்தியா சொல்றேன், நான் செய்கிறதே உங்களுக்கு புத்தியா சொல்றேன்னு சொல்றாரு. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஆத்திரமாய் நடந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே அதான். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாத்திரமாய்னா என்ன அர்த்தம்? சில பேருக்கு அது புரியுதான்னு தெரியல. சில பேர் என்ன படிச்ச பையனா இருந்துட்டு இப்படி இருக்கிறார் அப்பனா என்ன சொல்லுவாங்க, ஒரு படிச்சவங்கன்னா எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தகுதி அவங்களுக்கே தான் இருக்கும், உண்டா இருக்கும்னு நம்ம பார்க்கறோம். அப்ப என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ்க்கு நீ இந்த மாதிரி ஒரு பையனா இருக்க கூடாது நமக்கு நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ண ஒரு காரியங்கள். அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன பாக்குறோம்னா, அழைக்கப்பட்ட அழைப்பு, அழைக்கப்பட்ட என்ன அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார்? 1ஆம் அதிகாரத்தை நீங்க நினைவு கூறுங்க, என்ன அழைப்புக்கு அழைக்கப்பட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுன்னா பாருங்க, அதுலதான் நீங்க சொல்லுங்க 11ஆம் வசனத்தை படிங்க. அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியார் அவருக்குள் முத்திரை போட முடியும். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, அன்புக்குள்ள சகோதர சகோதரர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள்ள சுதந்திரம் ஆகும்படி, சுதந்திரம்னா என்னன்னு நமக்கு தெரியும். அடுத்து இன்னும் ஈஸியா போயிடலாம். சுதந்திரம்னா யாருக்கு தான் சுதந்திரம்? பிள்ளைகள். அப்போ இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, பிள்ளைகள் ஆகும்படி. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் புத்தி சொல்றாரு. அதுக்கு பாத்திரனாக என்ன பண்ணுமா நடந்துக்கணும். அதுக்கு பாத்திரமா நடந்துக்கணும்னு சொல்லும் போது அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அந்த பேசிக் விஷயம் அப்படி நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் எதுக்காக அழைக்கப்பட்டோம்னா அதையே நான் பின்பற்றேன், அதையே நாடுறேன் அப்படின்னு சொல்றாரு சகோதரர்களே. இப்ப அடுத்த வசனத்தை, அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பாத்திரமா நடக்கணும், ரெண்டாவது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. பாருங்க, இங்க விசுவாசத்தோட இங்க அன்புன்றாரு. அப்ப அந்த திவ்ய சுபாவத்துல என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? நாளுக்கு நாள். அடுத்து சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அப்ப 3வது பாயிண்ட் என்ன நம்ம சொல்றாரு? அப்போ அது 4ஆம் வசனத்தை படிச்சா புரியும் நமக்கு. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, பாயிண்ட் நம்பர் 1 பாத்திரமா நடக்கணும், பாயிண்ட் நம்பர் 2 திவ்ய சுபாவத்துல வளரணும், பாயிண்ட் நம்பர் 4 3 என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா,
இது ரெண்டுத்துக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது ஒரே விசுவாசத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பார்க்கும்போது வேதமானவர் மத்தியிலேயே பல்வேறு விசுவாசம் என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்போ துவங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்ட மாறுபாடான இப்படிப்பட்ட பிரிவினைகள் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கும்போதுன்னா, டோட்டலா அவங்களோட விசுவாசத்தை என்ன பண்ணுது. ஒரு சகோதரரை குறித்து பேசும்போது அவருக்கு பாருங்க, நம்மளெல்லாம் எதுக்காக தேவன் அழைச்சிருக்காரு, ஒன்னாதிகாரம் மனவாட்டி சுருக்கமா சொன்னா இல்லைங்களா, அவருக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஏதோ ஒண்ணு தேவன் போட்ட கொடுப்பாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஒரு சிலர் எந்த அளவுக்கு சமீபமா போயிட்டாங்க அப்படின்னா, மனவாட்டிக்குரிய அழைப்பே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு தங்களை தாங்களே அளந்து என்ன பண்றாங்கன்னா முடிவிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அப்ப பார்க்கும்போது இப்படிப்பட்ட மாறுபாடான விசுவாசம், அப்புறம் ஸ்திரீகள்லாம் போக முடியாது, இவங்கெல்லாம் 30 தான், இவங்கெல்லாம் 60 தான், இப்படி பல விதமான உபதேசங்கள் நம்ம மத்தியில நாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது அப்போ அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம எப்படி நாம வீழ்ச்சி அடையறதுக்கலாம், எப்படி தூங்க மறுபடியும் போயிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரர்களே, சுருக்கமா சொன்ன 3 காரியம். ஒண்ணு, அது பாத்திரமாக நடக்கல, பேசிக் திங்லே அவுட் ஆனா உலகத்தாரோட மறித்துடக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான். அப்ப மறிக்கிறதுனா என்ன, அது பாத்திரமா நடக்கல என்ன சகோதர சகோதரர்களே, அதுக்கு மறித்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை வித்தியாசம் இல்ல. அப்ப நாம் பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது, மற்றவங்களுக்கும் நமக்கும் பிரிக்கிறது எதுதான், நம்மளையும் உலகத்தாரையும் வேறுபடுத்துறது எதுதான், நம்முடைய சத்தியம் தான் இல்லைங்களா. அந்த சத்தியத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நம்ம பாத்திரமா நடக்கல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிந்திக்கலன்னா அதுக்கு பாத்திரமா நம்ம நடக்கல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைத்து கொள்ளாவிட்டால் நமக்கு அது பாத்திரமா நடக்கல. அப்ப அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப எந்த நிலைமைக்கு போயிட்டான், மறுபடியும் எபேசியர் எந்த நிலைமைக்கு போயிட்டாங்களா, மரித்த நிலைமை. ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது அப்ப நான் என்ன பார்க்கணும், மிகுந்த மனத்தாண்மை சாந்தமும். இப்ப பார்க்கும்போது இந்த பாத்திரமான விஷயத்தை நம்ம மறக்கும் போது, நான் யாருன்னு நான் மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என்னோட எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவேன். நம்மளுடைய வாழ்க்கையில அது நடக்கலன்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில நிறைய வாட்டி நடந்திருக்கு சகோதரி. நான் யாருன்னு சொல்லி நான் என்ன பண்றது, அதான் வளர்ச்சி அடையும் போது அதை நம்ம மேற்கொள்ளக்கூடியவங்களாம் நம்ம நிலை நிற்போம். ஆரம்ப நாட்கள்ல என்னுடைய லைஃப்ல நான் நிச்சயமா அதை சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, இவ்வளோ வெளியேறப்பட்ட சத்தியத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் தேவனுக்கு ஜீவ ஒளியாக ஒப்பு கொடுக்கப்பட்டவன், நான் உலகத்தாரிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன்றத ஒரு கணம் என்ன ஆயிடுவான், ஒரு செகண்ட் அப்படி மறக்கும் போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு சூழ்நிலையில வரும்போது கிறிஸ்து, அந்த திவ்ய சுபாவன கிறிஸ்து போயிட. அப்ப நாம் பேசக்கூடியது, நாம் யோசிக்கக்கூடியது, நாம் சிந்திக்கக்கூடியது எல்லாமே எப்படி ஆயிடுனா மரித்தவரை போல யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா. அப்ப ஒரு கணம் நான் யாருன்றதை நான் மறக்கும் பொழுது என்ன ஆயிடும் சகோதரர்களே, என்ன ஆயிடுதுன்னா அப்படி மறக்கக்கூடியதுதான் எதுன்னு நம்ம பாக்குறோம், தூக்கம். துணைக்கால் வருமா, நான் தூக்கம் எழுந்த நீங்க தூக்கம். அப்போ ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுதோ, இல்ல நம்மள யாரோ ஒண்ணு சொல்லும் பொழுதோ, இல்ல நாம் அப்போ ஒரு நிமிஷம் நம்ம அப்படி மாறோம்னா நம்மளுடைய எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல இழந்து நிற்கும் போது உலகத்தாருக்கும் எனக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். ஒரு சொல்லாச்சும் நம்ம ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையோ, அப்ப அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கு ஆக்சுவலா வந்திருக்குன்னு பார்த்தா எபேசியருக்கு வந்துச்சு. அப்ப அடுத்ததா நம்ம பார்க்கும்போது மூணாவது, அதாவது நான் இங்க விசுவாசன சத்தியம். அதாவது இங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, பாத்திரமா நடக்கணும்,
அடுத்து நம்ம பார்த்தோம்னா திவ்ய சுப பாத்திரமா நடக்கணும்னு உணர்ந்தாதான் வளர முடியும். அப்படி வளர்றதுக்கு ஏதுவாக நம்ம அப்படி வளர்ச்சி அடையும் போது சரியான சத்தியத்திலையும் நம்ம தொடர்ந்து பயணம் செய்யணும். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்தை தான் நாங்கள் எழுதிட்டு வரேன். அப்போ பாத்திரமா நடக்கலன்னா அது மரித்த நிலை. அப்போ அந்த திவ்ய சுபாவத்தை நாம் இழக்கும் பொழுது தூங்குகிற ஒரு நிலைமைக்கு போயிடுறோம். அடுத்து விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விட்டுட்டோம்னா, நம்ம கேட்ட சத்தியத்தை இழக்கும் போது அது எங்கன்னா இன்னும் ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் சகோதரர்களே. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குதான் புத்தி சொல்றாரு. தொடர்ந்து நீங்க அப்படியே படிச்சுக்கிட்டே வரலாம். அது எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா 14ஆம் வசனத்திலையும் படிங்க. 4:14. மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். இப்போ சத்தியத்தை கைக்கொண்டு எழுதிருக்கலாம்ல, அது என்ன அன்புடன்? ஏப்பா சத்தியத்தை கை கொள்ளுங்க அப்படின்னு எழுதாம ஏன் அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுன்னு எழுதுறாரு? அதை நம்ம சிந்திக்கும் போது சகோதரர்களே, சில விஷயம் கடமைன்னு ஒண்ணு இருக்கு. சில விஷயம் அன்புடன்றதுன்னா என்ன அர்த்தம்னா வாலண்டியர்னு அர்த்தம், விரும்பின்னு அர்த்தம், ரொம்ப நேசித்து. அப்ப இன்னைக்கு ஒரு வசனம் இருக்கு, சத்தியம் அன்றைய தேவ பக்தியா இருக்கிற யாரும் துன்பப்படுவார்கள். இது எப்படி இது விரும்பி என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இந்த வசனத்தை கை கொள்ள வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த இடத்துல நமக்கு அது முடியல அப்படின்னா எங்க பிரச்சனை இருக்கு? நம்ம யாருன்னு நம்ம என்ன பண்ணலன்னு அர்த்தம். அந்த இடத்துல புரிந்து கொள்ளவில்லை. அப்ப நாம் யாரும் புரிந்து கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்து தன்னை யாரும் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எழுதின அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு எப்படி இருந்துச்சு? போஜனமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதான் அன்போடு சத்தியத்தை கை கொண்டார். இயேசு கிறிஸ்துவை பத்தி தேவன் எழுதின வார்த்தைகள்லாம் என்ன எப்படி இருந்துச்சு? அவரு முதலாம் வருகையில தேவன் கொடுத்த அந்த வார்த்தைகள் எல்லாம் மகா உபத்திரவத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து போகும்படி என்ன பண்ணி வச்சிருந்தாரு தேவன்? தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சிருந்தாரு இல்லைங்களா? அவரை அடிப்பாங்க, அவர் துன்புறுத்துவாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கும் போது அந்த வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து கை கொண்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி கை கொண்டாராம்? விரும்பி அன்புடன் அதை கை கொண்டார். அது மிகவும் நேசித்து அதை கை கொண்டார். அது காரணம் என்னன்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, என்ன காரணம்? எப்படி அன்போடு அதை கை கொள்ள முடிஞ்சிச்சுன்னு நம்ம பார்க்கணும். எப்படி முடிஞ்சிச்சு? இல்ல இந்த கரெக்டா நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம், ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருந்தார்? நல்லா புரிந்து வைத்துக்கிருந்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். மேலும் புரிந்தது மாத்திரம் இல்ல, அது அவர் என்ன பண்ணாருன்னா அதுக்கு தன்னை ஈடுபடுத்தினார்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அதே மாதிரி நம்ம இங்க பார்க்கும்போது கூட அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவை நாம் எல்லாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த அன்போடு சத்தியத்தை நம்ம கை கொள்ளணும். வேத வசனத்தை நாம் நேசிக்கணும், நேசித்து அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு பேசிக் திங் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் யாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கணும். அதனாலதான் சொல்லும் போது பரிசுத்த ஆவி வரும்போது சகல சத்தியத்துன்னு சொல்லும் போதுன்னா முத்திரிக்கப்பட்டீர்கள் சொல்லும் போதுன்னா பரிசுத்த ஆவியோட முதல்ல நம்ம பார்க்கும் போதுன்னா 30 அதுலதான் சொல்றாரு பாரு. 30ஆம் வசனத்தை படிங்க. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப பரிசுத்த ஆவி தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் யார் ஒருத்தருமே எனக்கு அந்த ஞாபகமே வரல, கண்டிப்பா நம்ம நினைப்பூட்டப்படும். ஆனா அதையும் மீறி அதையும் ஓவர்டேக் பண்ணி ஆதாம போல சிருஷ்டித்த மனுஷனுக்கு நல் மனசாட்சி என்ன பண்ணியிருந்தார் தேவன் கொடுத்திருந்தாரு. நம்ம பார்க்கும்போது சகோதர ஜீவ பலியாக ஒப்பு கொட்டப்பட்ட நமக்கு இன்னும் விசேஷமான ஒரு நற்பொருளை கொடுத்தாரு தேவன். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அதுதான்
பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி நம்ம மனசை என்ன பண்ணும் அந்த இடத்துல பண்ணும். அதையும் நம்ம மேற்கொள்ளும் போது அதான் சொல்ற, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னா அது ஒரு பொருள் தான், அது ஒரு வல்லமை தான். அப்ப அதை போய் துக்கப்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியை கொடுக்கறது யாரு தான்? பரிசுத்த ஆவின்னு தேவனை என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த முதல் பாத்திரமா நம்ம நடக்கிறதுக்கு, மரித்த நிலைமைக்கு போறதுக்கு காரணங்கள் நாம் கண்டுபிடிக்கும் போது, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ள தவறும் பொழுது நாம் பாத்திரமா இருக்கிறத நாம் இழக்கிறோம், இந்த தகுதியை நாம் மறக்கிறோம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லும் பொழுது நம் மனதோடு மனதா நமக்கு அந்த நினைப்பூட்டப்படும் பொழுது அதை நாம் என்ன பண்றதுன்னா நம்ம மேற்கொள்றோம். அதுக்கு நம்ம வேலை செய்ய விடுறது இல்லை, அதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்குள்ள நடந்துட்டு இருக்க ஒரு விஷயங்கள் தான். இது வந்து மன ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எப்படி ஓவர்டேக் பண்ணணும்னா பாருங்க, 17ஆம் வசனத்துலன்னு படிங்க, 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகள் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இப்போ ஓப்பன் டாக் வந்துச்சு, கிளீனா போட்டு உடச்சிட்டாரு பவுல். எபேசியர் சபைக்கு என்ன சொல்லிட்டாருன்னா, ஏன் இவ்வளவுலாம் போய் வரணும்னா அவங்க எல்லாம் ஸ்லோவா இப்படிலாம் நம்ம அழைக்கும் போது எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எபேசியர் போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்கும்போது, அப்ப எபேசியர் மாத்திரம் இல்லை, எல்லாருமே இந்த சோதனையை தாண்டி தான் வந்து ஆகணும். கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லாருமே இது என்ன பண்ணிதான் ஆகணும் சகோதரர்களே, வந்து அவங்க சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியராய் இருந்து. அப்போ மற்றொரு புறஜாதிக்கு வந்து போல நீங்க நடவாமல் இருக்கணும்னா என்ன விஷயம்? அது அங்கேயே ஆன்சர் இருக்கு, சொல்லுங்க. இப்ப படிச்ச அடுத்த வசனத்துல ஆன்சர் கொடுக்குறாரு. ஒண்ணு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பரிசுத்த ஆவி வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு அவங்க நல்ல மனசாட்சியை கொடுத்துருக்காரு. நமக்கு இன்னும் விசேஷமான இன்னும் இல்லைங்களா சுத்த மனசாட்சியை பரிசுத்த ஆவியினால சத்தியத்தினால நிரப்பப்பட்ட புடமிடப்பட்ட சரி நன்மை தீமைன்னு பகுத்தறிய கூடிய ஒரு நல் மனசாட்சியை கொடுத்துருக்கிறாரு. அதை டைப் பண்ணா அப்ப நம்ம யார போல ஆயிடுறோமா, புறஜாதிகிற போறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, அவங்க ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாருங்க. ஏன் கொடுக்குறாரு, என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, அவங்க நடக்கிறாங்க கரெக்ட் தான். ஏன் அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்க பரிசுத்தா கிடையாது, அவங்க சத்தியம் என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. ஆனா நீங்களோ, அதனாலதான் சொல்லும் போது புத்தியாய் சொல்லி எச்சரிக்கிறது நம்ம வார்த்தையை பயன்படுத்துறாரு சகோதரர்களே. அப்ப படிக்கும் போது அடுத்த வசனம் படிங்க, 9. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்போ அவங்க உலக பிரகாரமான காரியங்களை அவங்க செய்யறதுக்கு தங்களை தீவிரப்படுத்திக் கொள்றாங்க. ஆனா நீங்களோ கிறிஸ்துவனா உங்களுக்கோ இப்படி என்ன பண்ணப்படல, கற்று கொடுக்கப்படவில்லைன்னு சொல்றாரு. அடுத்து படிங்க. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த 3ஆம் அதிகாரம் வரைக்கும், இந்த 4ஆம் அதிகாரம், இந்த 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எபேசு சபையாரை பார்க்கும்போது அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? இங்க எந்த மனுஷனை பத்தி பேசுறாரு? இல்ல 22ஆம் வசனத்துல பழைய மனுஷன். சரி, இப்போ 14ஆம் வசனத்தை படிங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் வந்து எப்படி இருக்கான்னா, பழைய ஆள் வந்து மனுஷனா நல்லா பலசாலியா இருக்கிறான். ஆனா பேரலா பார்க்கும்போது அடுத்த வசனம் 24 படிங்க. மெய்யான நீதியிலும்
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணுமா? ஏன் தரித்து கொள்ளணும்னா, புதிய மனுஷன் எப்படிதான் இருக்கிறாரு? 14 வசனத்தை படிக்கும் போது குழந்தையா இருக்கிற இல்லைங்களா? குழந்தையா இருக்கிறவங்க நம்ம பார்க்கும் போதுன்னா, அப்போ ஈஸியா பெரியவங்க என்ன பண்ணிடலாம், குழந்தைய அடிச்சு தூரத்துக்கு போட்டுடலாம், மேற்கொண்டுடலாம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சகோதரர்ல. அப்போ இந்த குழந்தையா இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இந்த பாத்திரமா நடக்கிறதுக்கு தாங்கள் மறந்து விடுகிறார்கள், அதான் மறித்து விடுறாங்க. திவ்ய சுபாவங்களை பயன்படுத்துறதுக்கு தவறிடும் பொழுது அந்த தூக்க நிலைமைக்கு போயிடுறாங்க நம்ம பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது சத்தியத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள், ஆனால் இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இன்றைய தினத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, அப்போ இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சபையார், அப்ப 24, 25ல இருந்து தொடர்ந்து படிங்க. அப்ப என்ன மெய்யான நீதியிலும் சாயலும் சொல்லுங்க. இங்க இன்னும் விஷயங்களை சொல்றாரு. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பழைய மனுஷனுடைய விஷயங்களை நாம செயல்படுத்தும் போது எது என்ன பாயிண்ட் அடி வாங்கிடும்? திவ்ய சுபாவம் அடி வாங்கும். அது எந்த நிலைமைக்கு இங்க நம்ம பாக்குறோம்? தூங்குற நிலைமைக்கு. தூங்கும் போது யார் வந்துடுது? தூங்குறதுன்னா என்ன? இங்க அந்த சத்தியத்தை நாம் மறந்த ஒரு நிலைமை இல்லைங்களா? நாம் மறந்த ஒரு நிலையில யாருதான் ஆக்டிவா இருப்பாங்க அங்க? அப்ப புதிய மனுஷனுக்கு அங்க இடமே இல்லை. பரிசுத்த ஆவியினால உற்பத்தியான அந்த புதிய மனுஷனு அங்க இடம் கொடாமல் அவன் இந்த தூக்க நிலைமைன்னு சொல்லும் போது அவன் தூங்கிட்டு இருக்காங்க. புதிய மனுஷன் எப்படி பண்ணியாச்சு? நமக்குள்ள இருக்கிற புதிய மனுஷனை நல்லா தாளாட்டி தூங்க வச்சாச்சு. இப்ப பழைய மனுஷன் மட்டும் இருக்கிறான். பழைய மனுஷன் யாருடைய சிநேகிதன், யாருடைய அடிமை, யாருடைய செய்கைகளை செய்பவன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள், அவன் சாத்தானுக்கு இடம் உள்ள பூந்து அவன் என்ன பண்ணுமோ செஞ்சிருவான். இது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய எந்த ஒரு ஸ்தலத்துல, எந்த ஒரு இடத்துலயும் நாம இந்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது, அப்போ சாத்தான் நமக்கு கொடுக்கக்கூடிய சோதனைகள் என்ன அப்படி பார்த்தோம்னா, நாம அது பாத்திரமா நடக்கும்போது அவன் என்ன பண்ணுவான்னா, அப்படி நடந்தோமானால் நமக்கு பேர் இழப்பு வர மாதிரி அவன் ஒரு காட்சியை நமக்கு கொடுப்பான். நாம் பாத்திரமா நடக்கும் பொழுது உலகத்தாரிலிருந்து நாம் வித்தியாசப்பட்டவர்கள், உலக மக்களுடைய அந்தகார யோசனையின்படி நாம் எதையும் செய்கிறவர்கள் அல்ல அப்படின்னு நாம் சிந்திச்சு அதன்படி நடக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை நடக்கும்போது சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு முன்னாடி வைப்பான் அப்படின்னா, நம்ம விசுவாசத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு காட்சியை தூக்கி வச்சிருவோம். அப்ப வைக்கும் போது நம்ம மனது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மரித்த நிலைமைக்கு அந்த புதிய மனுஷன் குழந்தையா இருந்தானா அவன் என்ன பண்ணுவானா, சீக்கிரத்துல அந்த காட்சியை பார்த்து அவன் பயப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, ஆக்சுவலா முறுமுறுத்தாங்க. என்ன விஷயம் அங்க? அவங்க பயந்துட்டாங்க. அவங்க விசுவாசித்து நடக்கல. அவங்க எப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க? தரிசித்து. அப்ப தரிசித்துனா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளையும் காட்சியை வச்சு அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? அப்ப அவங்க யாருடைய மகன், யாருடைய சுதந்திரம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்துல? நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, நம்மளை யார் வழி நடத்துறது, நம்மளை யார் போஷிக்கிறது, நாம் எங்க நிக்கிறோம்ன்றத என்ன பண்ணியாச்சு? மறக்கும் பொழுது தாறுமாறா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய யோசனைகள் கோபம். சவுல் நீங்க எடுத்துக்கோங்க. சவுலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? சுச்சுவேஷனை பார்த்தவன பதட்டம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு சகோதரர்களே? அந்த பாளையம் தன் எதிராக வந்துட்டு இருக்கு. அப்ப பார்க்கும் போதுன்னா இதை நம்ம அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இவரே என்ன பண்றாருன்னா பலி கொடுத்துறாருன்னு நம்ம பாக்குறோம். அப்ப சாத்தானுடைய தந்திரம் என்ன? அவன் சுற்றி வகை தேடுகிறான்னு சொல்லும் போது அவன் என்ன செய்யறான் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, நம்முடைய விசுவாசத்துக்கும் நாம் பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு எதிரான விஷயங்களை காட்சி பொருளா அவன் வைப்பான். அதான் சோதனை, பரீட்சை. அப்ப நாம அதுக்கு இடம் கொடுக்கும் போது, அப்ப எப்படி இடம் கொடுக்குறோம்? இங்க நம்ம ரொம்ப நுணுக்கமா தான் பார்த்துட்டு இருக்கோம், சும்மா அப்படியே மேலோட்டமா பார்க்கல. இங்க எப்படி பாக்குறோம் அப்படின்னா, எப்படி நம்ம இடம் கொடுத்துறோம்? நாம யாருன்னு சொல்லி மறக்கும் போதுதான் ஃபர்ஸ்ட்
பாயிண்ட். நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பை நாம மறக்கிறோம், மறந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் எதுக்கு சமீபமாயிட்டோம்? இப்ப யாரோட நம்ம சமமாயிட்டோம்? அழைக்கப்பட்ட அழைப்பு மறந்துட்டோம்னா யாரோட சமம்? மரித்த ஒரு நிலைமை, ரெண்டு ஈக்குவல் ஆகி போச்சு இல்லைங்களா? அடுத்து இமீடியட்டா எதுக்கு சமீபமா இருக்கும்? எது அடி வாங்கும்? உலகத்தாட்டு என்ன இல்ல, விசுவாசம், தைரியம், ஞானம், இது எதுவுமே அவங்கள்ட்ட இல்ல இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு நிலைக்கு வந்தோன்னு ரொம்ப சமீபமா இருக்கும் அவன் நம்மள யூஸ் பண்றதுக்கு. அப்போ விசுவாசத்தை அடி வாங்கினா எல்லாமே என்ன பண்ணிடும்? நம்மள்ட்ட அன்பு இருக்கலாம், தைரியம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், பொறுமை இருக்கலாம், இச்சை அடக்கம் இருக்கலாம். ஆனா எல்லாத்துக்குமே வேர் எதுதான்? விசுவாசம்ன்ற அந்த வேர்ல தான் அந்த மரமே நிக்குது சகோதரர்கள. இப்ப எங்க அடிக்கிறதுக்கு சமீபமாயிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மரித்த ஒரு நிலைமைக்கு போகும்போது அடுத்து எதை குறி வைக்கிறான் சாத்தான் பார்க்கும்போது? விசுவாசத்தை. அப்ப மரித்தவர்களை போல நாம காட்சி அளிக்கக்கூடிய நாம யாரு நாம மறந்துட்டோம் அப்படின்னா எது அவுட் ஆகும்? ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல விசுவாசம் அவுட் ஆனாலே யார் அந்த இடத்துல தூங்கிட்டா? புதிய மனுஷனுக்கு ஆக்டிவேஷனே இல்லாம அப்படியே நின்றா மாதிரி நின்றுடும். அவங்களுடைய யோசனையே நமக்குள்ள செயல்படாது. அப்ப யார் மட்டும் அங்க ஆக்டிவா இருக்கிறது? அவன் யாருக்கு உரிமைக்காரன்? யாரு அவனுக்கு? அவன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். இது நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இது நடந்துட்டு தான் இருக்கு. இது இருக்கிற ஒரு விஷயம் தான். இது யாரோ நமக்கு அல்லாத ஒரு விஷயம் இல்லை. இதுதான் நம் வாழ்க்கையில் செயல்படக்கூடிய நிறைவு. இதுதான் இந்த விஷயத்தை தான் சாத்தான் செயல்படுத்த முடியுமான்றதே அவன் யோசிக்கிறான் சகோதரர்களே. அவன் அப்ப பார்க்கும்போது அடுத்த வருஷம் அப்படியே 27 அப்படி படிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் பொறிச்சலவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட கெட்ட வார்த்தை வந்துரும். ஏன் இப்ப யாருதான் அங்க ஆக்டிவேட்டா இருக்கிறது? பழைய மனுஷனுக்கு அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டோம். தூங்குறோம். புதிய மனுஷன் கெட்ட வார்த்தை நம்ம வாயிலே வந்துருச்சுன்னா சாத்தான் உள்ள பூந்துட்டான், பழைய மனுஷனை ஆக்டிவேட் பண்ணிட்டான், நம்மள செயல்படுத்துறான்னு அர்த்தம். அடுத்து படிங்க. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். பழைய மனுஷன் இது எல்லாமே யார்தான்? பழைய மனுஷன். ஏன்னா புதிய மனுஷன் அவன் செயல் இழந்துட்டான். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா சாத்தான் ஃபுல்லா அவனை ஆக்டிவேட் பண்ணுவான். எப்படி ஆக்டிவேட் பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு கோபம் வரா மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அங்க கொண்டாடுவான். பழைய மனுஷன் தீவிரமா செயல்படுறதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்ப என்ன ஆவானா புதிய மனுஷனுக்கு அவன் எந்திரிக்கவே முடியாது, ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற மாதிரி அவனை என்ன பண்ணுவான்னா செய்யணும்னா ஒரே ஒரு டாக்டிக்ஸ் என்ன பண்ணுவான்னா சாத்தான் பழைய மனுஷனால கூடிய எல்லா விதமான காரியத்தையும் விட்டு என்ன பண்ண இப்போ பூஸ்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு உண்டான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். அடுத்து படிங்க. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த இதுல சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் ஒரு விஷயத்த சொல்ல, பழைய மனுஷனுக்கு இப்படி போயிடுவோம், அடுத்து புதிய மனுஷனை பத்தி அங்க அப்படியே பேரலாம் பேசிக்கிட்டே தான் வராரு. பரிசுத்த துக்கப்படுத்தாதீங்க, அது ஒருவருக்கு ஒரு மன்னிங்க, உங்க வாயில இருந்து கெட்ட வார்த்தை வர வேணாம். இந்த இடத்துலலாம் புதிய மனுஷன் ஆக்சுவலா அப்படி வேலை செஞ்சிருக்கணும், செய்யணும். பழைய மனுஷன் இடப்படக்கூடாது, செய்யக்கூடாது. ஆனால் நாம் பழைய மனிதன் நமக்குள்ள முழு வேகமா இயங்குறது எப்படி நம்ம பார்க்கும்போது முதல் காரணம் என்னன்னு சொல்லுங்க சகோதரர்களே. தன்னுடைய அந்த 1:4 படிங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு மாத்திரவான்களாய் நடப்போம். அப்போ ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரனோ ஒரு நிலைமைக்கு போட்டா அது குறித்து ஆச்சரியப்படாதீங்க, அவங்களை குறித்து குற்றப்படுத்தாதீங்க. ஆனால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஆலோசனை புத்தி என்ன? பரிசுத்த ஆவிங்கிறது நமக்குள்ள மட்டும் நம்மளே நாமே நினைப்பூட்டுக்கிறது அல்ல. ஒரு தாங்கின்னு சொல்லும் போது இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரி அவங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி புத்தி சொல்லணும், எதை சொல்ல அவங்களுக்கு தூக்க முடியும்? நாம ஒரு நிமிஷம் அவங்களை என்ன பண்ணிடலாம், நம்ம அவங்களை மீட்டுடலாம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா ஒரு செகண்ட்ல தான் சாத்தான் என்ன பண்ணுவான்னா இந்த பழைய மனுஷனை அப்ப அவங்க நினைப்பூட்டி அந்த சத்தியத்தை கொடுத்து அவங்க ஒரு நிமிஷத்துல நாம என்ன பண்ணோம், இப்போ நம்ம எதுல எங்க விழுறோமோ அங்கதான் எந்திரிக்கணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப நாம எதுல விழுந்தோம்னா பாத்திரம்ன்றத மறந்துட்டாங்க, யாராச்சும் ஒருத்தர் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு அதை நினைப்பூட்டுங்க, அந்த சகோதரன் அந்த சகோதரி மீட்டுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? அவன் பாத்திரம் நினைப்பு விட்டுட்டாலே புதிய மனுஷன் என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்த நிமிஷம். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அவங்கள என்ன பண்ணாதுன்னா வெக்கப்படுத்தாது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவி அவங்களை மீட்டுக்கொள்ளும். அதுதான் வேதத்துல பாக்குறோம். அதாவது நீதிமானாக்கினவன் யார்? குற்றப்படுத்த அவன் பாத்திரம் தன்னை உணர்ந்துட்டாலே தனக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் டக்குன்னு என்ன பண்ணிடும், அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப உணர்த்த வேண்டியதா இருக்கு. அவங்க உணர்த்தும் பொழுது சகோதர சகோதரியா அப்ப அவங்க நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா அவங்க திவ்ய விசுவாசம் வந்துடும் அவங்களுக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மறுபடியும் புதுப்பிக்க ஆரம்பிப்பாங்க. புதிதாய் அவங்க என்ன பண்ண முடியும்னா மறுபடியும் தொடங்க முடியும். இதுதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம சந்திச்சு போகக்கூடிய முன்னேறக்கூடிய விதங்கள். இதுதான். இது இவர் அப்படி இல்லை நான் அப்படி இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நாம் எல்லாருமே ஆதாமுடைய மக்கள், நாம் எல்லாருமே பழைய மனுஷன் இருக்கிறான், நாம் எல்லாருக்குமே தேவன் சத்தியத்தை கொடுத்தாரு. ஆனால் நாம் இதை கடந்து போக வேணும், நாம் இதை மேற்கொள்ள வேணும். இது அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த விஷயங்களை நாம் ஆராயாமல் கவனிக்காமல் அப்படி போயிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி போயிடும் அப்படின்னா அதனாலதான் சொல்றாரு 5:1 படிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவர்களின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பாருங்க, இதெல்லாம் பழைய பாஸ்ட். இது திருப்பி என்ன ஆகக்கூடாதுன்றாருங்க, வரக்கூடாது. வந்துருச்சுனாவே நம்ம தெரிஞ்சு அவங்க அந்த அழைப்பை என்ன பண்ணியாச்சு. நம்ம அதான் சொல்ற, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான என்ன பண்ணிட்டு போ உன்னோட செப்பல. அவங்க சொல்றாரு இல்லையா, தேவன் நினைப்பு விட்டுறாரு, நீ எங்க நிக்கிறேன்னு சொல்லி நினைப்பு விட்டுறாரு, உன்னோட செப்பல என்ன பண்ணிடுப்பா கைட்டு போட்டுற அப்படிங்கிறாரு. அப்ப சில நேரம் மறுபடியும் நம்ம மாட்டும் போது அப்ப நமக்கு நினைப்பு விட்டுறாரு. நம்ம யாருன்னு நமக்கு நினைப்பு விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம மண்ணுன்ற அதனாலதான் இந்த சங்கீதத்துல கூட படிக்கும் போது இதை குறித்து நாம என்ன படிக்கிறோம் அப்படின்னா எபிரேயர் போயிட்டு நம்ம சுருக்கமா வந்துடலாம். எபிரேயர் 1:2 படிங்க. இந்த கடைசி நாட்களில் இல்ல சாரி 10:1-2 படிங்க. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே இவைகளை செலுத்தி வருகிறவர்களை ஒரு காலமும் பூர்ணப்படுத்த மாட்டாது. பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவத்துக்குள் உணர்ந்து மனசாட்சி அவர்களுக்குள் இல்லாதிருப்பதனால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படுகிறது அல்லவா. இப்ப என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துல எப்படி நம்ம பார்க்கணும்னா அவங்க குற்ற மனசாட்சி என்ன பண்ணவே முடியாது, எடுக்க முடியாது. ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஒரு விசேஷம் என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நினைப்பு திருப்பி போய் ஃபிட் ஆயிடலாம். அதுல ஃபிட் ஆகி நம்ம என்ன பண்ண முடியும், ஓட்டத்தை ஓட முடியும், தொடர முடியும் பார்க்கணும் சகோதரர்களே. அப்ப அதான் சொல்றாரு, ரோமர் 4 கூட படிக்கும் போது என்ன சொல்றாரு, எவருடைய பாவங்கள், அதனாலதான் சொல்லும் போது 8ஆம் அதிகாரத்துல கூட சொல்லுவாரு,
நீதிமான ஆக்கினவன் யாரும் என்ன பண்ண முடியாது. அவன் மறுபடியும் மனம் திரும்பிட்டான நினைவே பட்டணத்தார நினைத்து பாருங்க. அவன் மறுபடியும் ஃபிட் ஆகும்போது அவன் சொன்னார், உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நினைவே பட்டணத்தார் ஒரு நிழல் தான். நம்ம மேல் தேவன் அவ்வளவு இரக்கமும் அன்பும் கிருபையும் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறாரு. நாம திரும்பி போய் நம்ம தகுதி உள்ளதை நம்ம நினைப்பூட்டி அதுல போய் பொருந்தும் போது தேவன் நம்மள அந்த கெட்ட குமாரனை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பல உதாரணம் அவன் திருப்பி வரும்போது தேவன் அந்த அந்த தகப்பன் என்ன பண்ணல, எதையுமே பார்க்கல. அவனுக்கு இன்னும் வேண்டியவைகளை கொடுத்து அவனை என்ன பண்றாருன்னா இன்னும் சுகமாக அவனை வைக்கிறாரு நம்ம பாக்குறோம். அப்போ அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பாத்திரத்தை நம்ம தவறி வழி விலகி போகும்போது மறுபடியும் நாம அதுல இணைக்கப்படுறதுக்கு குற்ற மனசாட்சி நீங்க நாம இணைக்கப்பட முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இணைக்கப்பட்ட பின்பு தேவன் அது பழைய விஷயங்களை அல்ல, இன்னும் புதிதான விஷயங்களை கொடுத்து இன்னும் முன்னேற்றுவார் நம்ம பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டு வரும்போது 8ல இருந்து படிங்க. இப்ப பாருங்க, இவ்வளவு விஷயம் பேசியாச்சு நம்ம. இப்ப மறுபடியும் லாஸ்டா ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு. முற்காலத்தில் மறுபடியும் ஏப்பா உன்னை எப்படி அழைச்சாரு, உனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, நடுவுல நீ உன்னுடைய அழைப்பையும் உன்னோட தகுதியும் நீ மறக்கிறதுக்கு வாய்ப்பு உன்னிடத்துல காணப்படும். அப்படி காணப்படும் போது நீ குழந்தைய போல இல்லாம உன்னை என்ன பண்ணிக்கோ, வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம வளர்த்து கொள்ளாத விட்டால் எந்த ஒரு நிலைமைக்கு போகும்னு சொல்றாருன்னா, மரித்து தூங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு. பாத்திரம் நம்ம எந்த தகுதியை நாம் மறக்கும் பொழுது நாம் எந்த இடத்துக்கு போயிடலாம், மரித்தவர்களாக ஆகி விடுறோம். மேலும் சாத்தான பழைய மனுஷன் நமக்குள்ள இயங்கும் போது சுத்தமா தூங்குன ஒரு நிலைமைக்கு போயிடுறோம். ஆனா முற்காலத்துலதான் நாம அப்படி இருந்தோம். 8 அதான் சொல்றாரு. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, நம்ம எப்படி நடக்கணும்ன்ற அந்த எபேசியர் சபையாருக்கும் நமக்கு என்ன சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்க. அடுத்து படிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, நம்ம சோதித்து ஒரு விஷயத்தையுமே நம்ம இது சரியா சரியா சரியான்னு சொல்லி நம்ம சோதிச்சு நாம் முன்னேற வேண்டியதா இருக்கு. அடுத்து படிங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள், அவர்களால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஒளிபீடத்தில் செய்யப்படும் பாருங்க, ஒளிபீடம்னு சொல்லும்போது அதாவது என்ன சொல்றாருன்னா, சுருக்கமா நான் இன்னைக்கு இது சொல்றேன். நாம் இருக்கிற இடத்துல இருந்து அவலட்சணமான காரியத்தை நம்ம செய்யும் போது ஒளி நம்ம மகத்துவமான ஒளியில நம்ம இருக்கிறோம். ஆச்சரியமான ஒளியில இருந்துகிட்டு அவலட்சணமான காரியத்தை செய்யக்கூடாது. அடுத்து படிங்க சகோதரர்களே. வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் இவ்வளவு நேரம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு எப்படி புரிஞ்சுது, இப்ப எப்படி உங்களுக்கு புரியுது? படிங்க. ஆதலால் இப்ப தூங்குகிறன்ற இடத்துக்கு ஒரு மாத்தி போடுங்க. என்னன்னு போடலாம்? தூங்குகிறன்ற போது அதுல மரித்ததுக்கு தான் பாத்திரத்தை மறந்துட்டாங்க. தூங்குகிறன்னு சொல்லும் போது பழைய மனிதன் நமக்குள்ள தீவிரமாய் செயல்படுவது தான். பழைய மனிதனை போல இருக்கிற நாம அந்த நிலையிலிருந்து என்ன பண்ணோம், முந்திய நிலையிலிருந்து பழைய மனிதன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், வேலை செய்யறது தான் தூங்குகிற நிலைமை. சோ தூங்குகிற நீ விழித்து பழைய மனிதனுடைய சுபாவங்களை விட்டு வெளியே வந்து அப்ப மரித்தவரை விட்டுனா, ஏன்பா நீ பழைய சுபாவத்தை அவன் மறந்தவன்னா அப்பா அவனுக்கு சொல்லணும், நீ இப்படி செய்யாதன்னா பழைய சுபாவத்தை என்ன பண்ண அவனுக்கு மறக்க வைக்கணும். அப்புறம் நீ யாருன்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்கான், உணர்த்த வேண்டியது. மரித்தவரை விட்டு எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போது நீ யாரு, எங்க அழைக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு ஸ்தலத்துல நிக்கிறோம், எவ்வளவு பெரிய அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நாம இருந்துட்டு இருக்கோம், எவ்வளவு பெரிய ஒளியின் மத்தியில இருக்கிறோம். நாம தேவ தூதர் முதற்கொண்டு நம்மளை கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அவங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவங்களா இருக்கோம். பின்வரும் கூட உலகமும் நம்மை பார்த்து படிப்பணியாக பெற்றுக்கொள்ள போதுதான். நாம தேவனுடைய நிருபமா இருக்கிறோம் இல்லைங்களா, தேவனுக்கு முதற் பலன் ஆகும்படி இருக்கிறோம். இப்படி எல்லாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்கே. இந்த பாத்திரம்னா என்ன அர்த்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு கணப்பொழுதுல ஒரு இமைப்பொழுதுல இதை மறக்கக்கூடிய நிலைமை நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சகோதரர்களே.
ஆனாலும் கூட நாம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இவையிலிருந்து நாம் குழந்தைகளாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகளை, இப்படிப்பட்ட காரியங்களை நம்மளால மேற்கொள்ள முடியாது. நாம் வளர்ச்சி அடையணும். அதான் அடுத்து சொல்றாரு, படிங்க. அப்பொழுது கிறிஸ்து இல்ல 15 படிங்க. 14 படிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப பார்க்கும்போது அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்துட்டு உலகத்தாரோட யோசனைகளோட அவங்களுடைய காரியங்களோட ஈடுபட்டு ரொம்ப தூரம் அப்படி போயிட்டா, இனி போகாத படிக்கு அடுத்து படிங்க. பாருங்க, இப்ப இன்னும் ரொம்ப சிம்பிள் டைம் சொல்றாரு. ஞானமற்றவர்கள்னா அஞ்ஞானிகள்னு என்ன சொல்றாரு? யார சொல்றாரு? மத்த யார்? உலகத்தை. அவங்கள போல இடப்படாதப்பா, இனிமே யோசிக்காத. ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் பாருங்க, ஞானம் உள்ளவர்கள். இதான் இன்னைக்கு பாடத்தோடைய இடத்துல வந்து லேண்டிங் எங்க பண்றேன் அப்படின்னா இதான் லேண்டிங். ஞானம் உள்ளவன் யார்? ஞானம் உள்ளவன் இன்னைக்கு தியான வசனம் என்ன? அவன் தான் வைஸ் மேன். கண்டடையத்தக்க சமயத்துல இன் ரைட் டைம், அந்த குறித்த நேரத்துக்குள்ள அவன் அதை அடையறதுக்கு அவன் முயற்சி செஞ்சானா அவன் தான் ஞானம் உள்ளவன். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? எல்லாத்தையும் நீங்க பயந்தாதான் தேட முடியும். அப்ப நம்ம பார்க்கும்போது அதனாலதான் சொல்றாரு ஞானம் உள்ளவர்கள். அப்ப அஞ்ஞானிகள், ஞானம் மற்றவர்கள் உலகத்துல எப்படி நடந்துட்டு இருக்காங்களா? 16 வசனத்தை படிங்க. நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவங்க என்ன பண்ணல? ஞானம் மற்றவர்கள் எப்படி நடந்துட்டு இருக்காங்க? காலத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அறியாமை இல்லைங்களா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா இன்னும் செஞ்சு இப்படி நம்ம பார்க்கும்போது உலகத்துல அவங்கள பல யோசனைக்குள்ள அவங்க போயிட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம். ஆனா நமக்கு பார்க்கும்போது 17 படிங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து மதினா என்ன? அறிவு. அப்போ அறிவு, நாலேஜ். உங்களுக்கு நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம எந்த கால பகுதியில இருக்கிறோம் சகோதரர்களே? நமக்கு என்ன ஞானத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அறிவுல ஏதாவது ஒரு விஷயத்த இந்த இடத்துக்கு சொல்லுங்க. உலகத்துக்கும் நமக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அறிவை எனக்கு சொல்லுங்க. ஒரு விஷயத்த டிஃபரன்ஸ். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல மதியற்றவங்களா அவங்க நடக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் சென்டென்ஸா அறிவு சொல்ற, அது கரெக்ட் தான். அவங்களுடைய செயலையும் நம்மளுடைய செயலையும் வேறு பிரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கணும்ல. பல அறிவு இருக்கு நமக்கு. உலகத்துக்கு அவங்க போற பஸ் ஆக்சிடென்ட் ஆக போகுது. ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நம்ம போற பஸ், அதான் சொல்றாரு மத்திய 7ஆம் அதிகாரத்துல எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. ஒரு வசனத்தை எடுக்கலாம். அஹ் 13 இருந்து படிங்க. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரைவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இப்போ சில இந்த 2012ன்னு ஒரு படம் எடுத்தாங்க தெரியுமா? அதெல்லாம் பாத்தீங்களா? அதுல சில சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, நிறைய ஹாலிவுட்ல மூவிஸ்ல கூட வரும். நான் வந்து இத பரிசுத்தத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கேன். ஒரு டைனோசரஸ் இப்படி துரத்திட்டு வரும். சில பேர் இப்படி ஓடுவாங்க, சில பேர் டைனோசரஸை எடுத்து ஓடுவாங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அழிவை வர்றத வந்து அழிவை எதிர்த்து அழிவு பக்கம் சில பேர் ஓடுவாங்க, சில பேர் அழிவுல இருந்து வெளியே வருவாங்க. நீங்க அந்த 2012 கூட அந்த மாதிரி ஒரு காட்சி அங்க வச்சிருப்பாங்க.
சில பேர் தப்பிக்கிறதுக்காக நினைச்சு போவாங்க, ஆனா அங்கதான் என்ன வந்துட்டு இருக்கோம், அழிவு வந்துட்டு இருக்கோம். அதுல அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த அழிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் போற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. இப்ப நாம என்ன பாக்குறோம்னா சகோதரர்களே, நமக்கு என்ன அறிவு, முதல் அறிவு என்ன தெரியுங்களா? முதல் அறிவே என்ன அப்படின்னா, இந்த உலகம் எதுக்காக காக்கப்பட்டிருக்கு? இந்த அறிவு தான் என்னன்னு நம்ம பாக்குறோம். அவங்களுக்கும் நம்மளும் ஃபர்ஸ்ட் பிரிக்கிற காரணம் என்ன? நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறிவு தான் பேசிக். என்ன பேசிக்னா, இந்த உலகம் எதுக்காக காக்கப்பட்டிருக்கு? ஆனா சாத்தான் எப்படிப்பட்ட காட்சியை வைப்பான்னு நான் சொன்னேன்ல. இந்த அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்மளுடைய அந்த அழைப்புக்கு விரோதமான காட்சி எப்படி இருக்கு? இப்ப யார்ட்டாச்சும் போய் சொல்லி பாருங்க, இந்த உலகம் யாருனாச்சும் நம்புவாங்களா? ஏதாச்சும் நமக்கு பார்க்கும்போது பார்த்தா இன்னும் டெக்னாலஜி வைஸ் அப்படி டெவலப் ஆயிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் இப்படி ஆசீர்வாதம் எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க சகோதரர்களே. அவங்க பார்க்கும்போது இந்த உலகம் எதுக்காக தான் வச்சிருக்கு? பேதுரு 1 பேதுருல 2 3ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? அது வசனம் படிக்கலாம், படிங்க. 2 பேதுரு 3. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்பொழுது இருக்கிற உலகம் எதுக்காக வச்சிருக்க? நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாவில்ல. இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் எதுக்காக தான் இருக்கான் அப்படிங்கறத நாம என்னைக்காச்சும் மறந்துருக்கோமா? எந்த ஒரு இமைப்பொழுதாச்சும் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு பாத்திரத்தை நான் என்ன பண்ணிட்டேன், மறந்துட்டான்னு அர்த்தம். இந்த மறதி வரத்துக்காக சாத்தான் என்ன பண்ணுவான்? இப்போ பயங்கர காட்சி காட்டுவான். நம்ம யோசிப்போம், என்னப்பா இங்க போய் அழிய போதா, இதுக்கு எப்படி நம்பவே முடியல, இவ்வளவுலாம் நடந்துட்டு இருக்கு. சோதம் குமாரா எப்படி இருந்துச்சுன்னு வேதத்துல படிக்கிறான். அழிவுக்கு முன்னாடி ஏதேன் தோட்டத்தை போல இது இருந்துச்சான் சோதம் குமாரா பட்டணம். அதனாலதான் இது அழிக்குமா யாராலையும் நம்ப முடியல. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில இருந்துச்சு இல்லைங்களா? நம்முடைய விசுவாசமும் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின் அறிவுக்கு முற்றிலும் எதிரான ஒரு காட்சி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அப்போ முதல்ல அழைக்கப்பட்ட அழைப்பை நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்து எங்க அடி விழும்? விசுவாசத்துல. ஏன்னா விசுவாசத்துல அடி விழுந்தா எப்படி ஆயிடும் அப்படின்னா, அடி விழுறதுக்கு சாத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கான் ரெடியா உலகத்துல? அப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். நாம் அன்றாடம் இந்த அழிகிற போற உலகத்துக்கு தான் நாம எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம். வேற இப்ப என்கிட்டயே சொல்லும் போது இப்படி வேணும் இப்படி சொல்லும் போதுன்னா, நம்முடைய விசுவாசத்தையும் நாம் அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு எப்படி ஒரு நிமிஷம் நமக்கே தோணும், இவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு. நான் எத்தனையோ வீடு வைக்கும் போது நான் என் வீட்டுல எல்லாம் கூட்டு போறது இல்ல அவங்கள. ஏன்னா என்ன இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு அழகா வீடு கட்டி தருங்க, நான் அதுக்காக அவங்க கூட்டு போறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்பவே முடியாது சகோதரர்களே, அவங்களுடைய வாழ்க்கையின் முழு பிரயாசம் இப்ப பார்க்கும்போது. அப்படின்னா நாம யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு நான் இங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே அதான் சொல்றாரு. ஒரு வசனம் சொல்லும் போது கூட நம்ம படிச்சோமே, சோதித்து அறிந்து நம்ம செயல்படலாம், அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. நமக்கு இது தேவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஆனா நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அதை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது நமக்கு சந்தோஷமான விஷயம் தான், அது நமக்கு தடை செய்யறதுக்கு இல்லை. ஆனால் நாம் அதை விட்டு அதை மறுதளிச்சு விட்டு அல்லது அதை நாம் அதுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையிலிருந்து அதை அடைஞ்சோம்னா யாரோட நம்ம சமமாயிடுறோம். அது திருமணமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு ஒரு பிசிக்கலான ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இல்ல அந்தஸ்தாக இருந்தாலும் சரி, அது புகழாக இருந்தாலும் சரி, நாம் நிற்கக்கூடிய அந்த அழைப்பில்பட்ட அந்த அழைப்பில் இருந்து நாம் இடம் மாறி நமக்கு அதெல்லாம் கிடைக்குதுன்னா நமக்கு அதனால என்ன யூஸ் இருக்கு? இந்த மேகசின்ல எல்லாம் வரும்போது சகோதரர்களே, அந்த என்னுடைய ஆர்டிக்கிள் ஒரு மேகசின்ல வந்த பிற்பாடு எப்படி ஏன் அப்படி சொல்றேன்னா, என்ன மாதிரி ஒரு டெஸ்டிங்லாம் வந்தது அப்படின்னா, கூப்பிடாத மீடியாஸே கிடையாது. விஜய் டிவியோடைய
அந்த கிரியேட்டிவ் ஹெட் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஆனா மனசு எப்படி இருக்காப்பா, எப்படி ஒரு டெஸ்ட், நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் சொல்லும் போது யோசிச்சு உலக என்ன பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனாலும் கூட நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு எனக்கு உணர்த்தப்படுது, நினைப்பூட்டப்படுது. அது என்னால் அல்ல, நம்ம எல்லாருக்கும் தேவன் நினைப்பூட்டுறாரு. சொன்னோன்னா இல்லை சார் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன இவ்வளோ இது பண்ணி கேட்குறோம், இவர் என்ன இவ்வளோ அலட்சியமா சொல்றாரு. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வழி. அந்த இடத்துல விசுவாசம், அடுத்து எதை நான் பயன்படுத்துறேன், ஞானம், அடுத்து எங்க கொண்டு போய் நான் முடிச்சதுனால அது முடியும். இச்சை அடக்கம் இல்லைங்களா, சுய கட்டுப்பாடு தான் இச்சை அடக்கம். அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்தானத்தை நான் இழந்தேன்னா, ஒரு நிமிஷம் எல்லாரும் போல யோசிச்சோம்னா என்ன ஆயிடும், இப்போ பழைய மனுஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவோம், மரித்த ஒரு நிலைமைக்கு போவோம், தூங்கக்கூடிய ஒரு நிலைமைனா என்ன நம்ம பாக்குறோம்னா சகோதரர்களே, திவ்ய சுபாவத்தை இழக்கும் போது இப்போ எல்லாரும் போல விருப்பம் நமக்கும் வந்துடும் சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த தினத்துல அவர் கண்டடைய சக்க சமயத்துலன்னா இந்த நாட்கள் பொல்லாதவெல்லாம் இருக்கு. இப்ப நாம அந்த ஸ்தானத்தை தேட வேண்டியதா இருக்கு. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் நினைப்பூட்டுக்கு உள்ள ஒருவரோடு ஒருவர் சத்தியத்தை முதல்ல நம்ம அதிகமாக பேசிக்கொள்ள வேண்டியதா இருக்கு, நினைப்பூட்டப்பட வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தூங்கக்கூடிய ஒரு நிலைமைன்னு சொல்லும்போது அந்த ஸ்தானத்தை மறந்தா என்ன ஆயிடுவோம், நம்ம தூங்குற ஒரு நிலைமை. தூங்குற ஒரு நிலைமைன்னா என்னன்னா விசுவாசத்தை இழக்கிற ஒரு நிலை இல்லைங்களா. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த தூங்குற நிலைமைக்கு 2 விதமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு மூணாவது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், மாறுபாடான உபதேசங்கள் தங்களை என்ன பண்ண வச்சிருது, சில நேரத்துல விசுவாசத்தை இழக்க வைத்து கொள்ளுகிறது சகோதரர்களே. ஆனால் நம்ம இடத்துல தேவன் சரியான விதத்துல சத்தியத்தை கொடுத்து நம் சபையை நடத்தி கொண்டு வர்றாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்க்கும்போது நான் நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். 6ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கலாம். அதான் நான் கடந்த இதுல கூட பார்த்தேன். 10ஆம் வசனம் படிங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப பாருங்க, பலப்படுங்கள். அப்ப நாம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மேற்கொண்டு நாம் பூரண மனிதர்கள் ஆகும்படிக்கு இல்லைங்களா. ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, இன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையிலே கடைசி நாள். கஷ்டமா இருக்கு. கடைசி நாள், நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் பரிசோதிக்கப்பட போகுது. நம்ம கிரியை தக்கதா பலன் தரப்போகுது. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம பூரணம் ஆகல, நமக்கே தெரியுது நாம இப்படிதான் இருக்கிறோம். நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்ப என் மனசு எப்படி தோணும்னு நான் யோசிக்கணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா, இன்னொரு கொஞ்ச நாள் எனக்கு எஸ்ஐக்கு இன்னும் கொஞ்சம் வருடங்கள் எனக்கு கொடுத்தாருன்னா நான் என்ன பண்ணிவிடுவேன், நான் மறந்துட்டேனே, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேனே, நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் மறுபடியும் என்னை கொண்டு போய் நிறுத்தி நான் போயிடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா. பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகி ரேங்க் கார்டு வரும்போதெல்லாம் நான் நினைப்பேன், மறுபடியும் நம்ம எப்படியா அடுத்த படிச்சு, அப்ப அந்த நேரத்துல இருக்கிற அந்த மனசு இல்லைங்களா, நான் ஒழுங்கா படிச்சிருக்கலாமே, அப்ப ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸோட இப்படி போனேன், நான் கொஞ்சம் கேட்டிருக்கலாமே. காலேஜ்ல இருந்து அது மாதிரி ஒரு வாட்டி அமுச்சு விட்டாங்க, துரத்தி விட்டாங்க. அப்ப என் மனசு என்ன தோணுச்சுன்னா, இன்னொரு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சாத்தியமே இல்லை. ஒருவேளை அது கிடைச்சதுன்னா அப்ப நம்ம மனசு என்ன தோணும்னா, இவ்வளவு நாள் நம்ம செஞ்சதுதான் வேஸ்ட், இனிமே வச்சு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சிடணும் அப்படி. அப்ப யோசிக்கும் போது சகோதரர்களே, இன்னைக்கு அந்த கடைசி நாளா நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும், ஏன் இதெல்லாம் போய் நான் செஞ்சேன், எதுக்காக இதெல்லாம் நான் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. சரி, கடைசி நாள் முடிஞ்சு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, கடைசி நாள் முடிஞ்சிச்சு, நாளைக்கு கேட்பாங்க,
ஐயோ என்னப்பா அவன் லிஸ்ட்ல பார்த்தா எவ்வளோ விஷயங்களை நீ பாத்திரமா இருந்து செஞ்சிருக்கலாம். ஏன் நீ ஞானமற்றவனா நடந்த? ஏன் இப்படிலாம் நீ பண்ண? உனக்கு எவ்வளோ வாட்டி சந்தர்ப்பம் தேவனுக்கு கொடுத்தாரு. அவர் கண்டடையத்தக்க சமயத்துல ஏன் தேடல? அவர் சமீபமா உன்னோட இருந்து உன் இருதயத்தோட ஒத்து பேசினாரே, அப்ப ஏன் நீ அதுக்கு செவி கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை இன்னைக்கு அந்த விசாரணையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் தேவனுக்கு? யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. அப்ப பார்க்கும்போது நம்ம மனசு கண்டிப்பா எப்படி எதிர்பார்க்கணும்னா, நம்ம பதில் சொல்ல முடியாது தேவன்கிட்ட. ஏன்னா எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ம மனசு ஒரு வேலை தோணலாம், இது எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லி சகோதரன். அந்த நாள்ல அப்படி நமக்கு ஒரு தர்ம சங்கடமோ கஷ்டமோ இழப்போ நஷ்டமோ வரக்கூடாதுன்னா இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு நமக்கு? அதை இப்போ அந்த லாஸ்ட் டேல போய் அந்த சான்ஸ் கூட நீங்க கேட்க முடியாது, நான் கேட்க முடியாது. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலை வரக்கூடாதுன்னு இன்னைக்கு. அப்ப இன்னைக்கே தேவன் என்ன பண்றாரு? அத இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்னா அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு விசாரணை செஞ்சா என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா காலம் என்ன ஆயிடும், அப்பா முடிஞ்சிடும். அப்ப ரட்சிப்புக்கு தேவனுடைய முழு வல்லமையை யாரை நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும்? இந்த இஸ்ரேல் மக்களுக்காகவும் அந்த உலக மக்களுக்காகவும் அந்த நாளை நியமித்த அந்த நாள்ல அவங்கள ஆசீர்வதிக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கும். அப்ப அவர் அந்த கதவை பூட்டிடுவாரு. அப்போ யார் தட்டினாலும் அது திறக்காது, எவ்வளவு கத்தினாலும் நமக்கு அவர் செவி கொடுக்க மாட்டாரு. அந்த நாள்ல நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சகோதரர்களே. இன்னொரு தயவு, இன்னொரு இரக்கம், இன்னொரு மன்னிப்பு, இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கன்னு சொல்லும் போது, அப்ப தேவன் இந்த நாள்ல நமக்கு என்ன நினைப்பு விட்டுறாரு, இந்த நாள்ல நமக்கு என்ன சொல்லி தராரு நம்ம பார்க்கும்போது, அந்த நாள்ல நாம வெட்கப்படாதபடிக்கு, அந்த நாள்ல தேவனை மகிமைப்படுத்தி புகழ்ச்சியாக நிற்கும் படிக்கு, நம்ம இடத்துல உள்ள நம் பிறப்பிலிருந்து நம் மூதாதையர் மூலமாக வந்த எல்லா விதமான காரியங்களும் அந்த பழைய மனுஷனத்துல காணப்படும். அவனை செயல்படுத்துறதுக்காகவே எதிராளி சுற்றி தேடி வகை தெரிகிறான். அவன் எப்படி செயல்படுத்த தொடங்குறான்னா, முதல்ல நம்ம ஸ்தானத்தை நம்மளை மறக்க வைக்கிறான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கறோம் அப்படின்னா, அந்த ஸ்தானத்தை மறக்கும் பொழுது விசுவாசத்தை அடுத்து கை வைப்பான். விசுவாசத்தை கை வைக்கிறதுக்கு எதிரான காட்சியை கொண்டாந்து நிறுத்துவான். இப்ப விசுவாசம் இழந்தா திவ்ய சுபாவம் அவுட். பழைய மனுஷன் முடிச்சுப்பான், புதிய மனுஷன் தூங்கிடுவான். பழைய மனுஷனை கொண்டு அவன் அனைத்து காரியங்களும் நம்ம உள்ள செயல்பட தொடங்கிடுவான்னு பாக்குறோம் சகோதரர்களே. ஆனால் இந்த நாள்ல தேவன் அந்த நாள்ல நாம் கரை திட்டவற்றவர்களாக நிற்கும்படிக்கு நமக்கு நினைப்பூட்டுகிறார். நம்முடைய ஸ்தானம் என்னன்னு இன்னைக்கு நினைப்பூட்டுறார், நம்மளை விழித்தலை செய்கிறார் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகவே இந்த நாள்ல நாம என்ன செய்ய வேண்டியதா இருக்குன்னா, அதான் சொல்றாரு எசேக்கியாக்கு சொல்லும் போது, அவரு தேவன் கிட்ட இருந்து மறுபடி இன்னொரு 15 ஆண்டு என்ன பண்றாராம் அவர் கூட்டி கொடுக்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும். இது நான் கற்பனையாக சொல்றதுன்னு இல்லை. ஏன்னா தேவன் பேரை எழுதி என்ன பண்ணிடுவாரு, அத என்ன பண்ணுவ சான்ஸ் இருக்கே கிரிக்கி போ. அப்ப சரி நான் இப்ப என்ன பண்றேன் உன் பேரை, அப்பனா என்ன அர்த்தம்னா சகோதரர்களே, நமக்கு தேவன் என்ன பண்றாருன்னா இன்னொரு வாய்ப்பு, இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டியும், இன்னொரு சந்தர்ப்பங்களையும், இன்னும் நமக்கு ரட்சிப்பின் நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறாரு. அதான் ஆயுசு நாட்கள். ஆகவே சகோதரர்களே, நாம் இனி குழந்தைகளாய் இராமல், இதுக்கு முக்கியமான விஷயம், அவர் கண்டடையத்தக்க சமயத்துல இதுதான், இட் இஸ் a right time, it's a golden opportunity to serve God. யெகோவா தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியும், யெகோவா தேவனை நாம் பணிந்து கொள்ளும்படியும், யெகோவா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியும், யெகோவா தேவனுடைய அந்த வசனங்களை அன்பு கூறும்படிக்கும், யெகோவா தேவனுடைய வசனங்களை விசுவாசித்து நாம் நிலை நிற்கும்படிக்கும், நம்ம சோதனை எல்லாம் மேற்கொண்டு தேவனுடைய நாமத்தை இந்த பூமியில மகிமைப்படுத்தும்படிக்கு, தேவனுடைய நிருபவங்களாக நாம் இருக்கும்படிக்கும், எதிராளியான சாத்தானை நாம் மேற்கொள்ளும்படிக்கும், எல்லா விதமான காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய நாள், சந்தர்ப்ப சமயம் இதுதான். ஞானமற்றவர்கள் அப்படி அதை அறியாம நடந்துட்டு இருக்காங்க. நாம அப்படி இருக்கிறதுக்கு ஆகாது. அப்படி இருக்கிறானால் இழப்பு, மாபெரும் இழப்பு சகோதரர்களே.
ஆனால் தேவன் எதுக்காக இதெல்லாம் நமக்கு செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது நம்ம கீழாகாமல் மேலாகுவீர்கள். அதான் உபாகமம் 28 படிக்கலாம், படிங்க. படிச்சு நான் நிறைவு செய்யறேன். 1 படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது நம்மளை யாரா தேவன் அழைச்சிருக்கிறாரா? இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ன். இன்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீர்கள் ஆனால், அவர் சமீபமாக இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமே ஆனால். இப்ப நான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, தேவன் யாருக்கு சமீபமா இருக்கிறாரு? இங்க உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இந்த உலகத்துல அநேகர் ஜெபம் பண்றாங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஆபிரகாமின் விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய ஜெபத்துடைய அந்த மதிப்பு எவ்வளவு எப்படி இருக்கு தெரியுங்களா? தேவனுடைய அந்த இதய கதவை தட்டும். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நாம் செய்யக்கூடிய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதமான சமயம் சமீபமா இருக்க, வெரி க்ளோஸ் டு காட். அடுத்துதான் எல்லாருமே அடுத்த நிலைமையில தான் எல்லாருமே வரப்போறாங்க. தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் சமீபமானவர்கள் யாரு? மனவாட்டி சபை வகுப்பார் தான் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அவர் சமீபமா இருக்கிறாரு. அவரு இப்ப சமீபமா இருக்கும்போது அவருடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்கும்? ரொம்ப தெளிவா கேட்கும். நம்ம பாக்குறோம். நம்ம தூரமா இருந்தா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்க, சில பேருக்கு இடி முழக்கமா தான் கேட்டுது. அவரு சில பேருக்கு எப்படி கேட்டுச்சு? சில பேருக்கு அவருடைய வார்த்தைகள் கேட்டு, சில பேருக்கு இடி முழக்கம்னா எப்படி இருக்கும்? சில பேருக்கு பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு அந்த சத்தத்தை அவங்க கேட்கும் போது அதான் ஒரு மெல்லிய சத்தம் கூட நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அடுத்து படிங்க சார். சரி, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் அதாவது என்ன அர்த்தம்? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அத சொல்றாரு. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னு உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதுக்கு நிறைய பொருள் இருக்கு, இருந்தாலும் நான் சுருக்கமா சொல்றேன். அப்ப அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்கு. உலகத்துல ஒண்ணுமே இல்லாம நம்மளை விட்டுற மாட்டார் தேவன். அதே சமயத்துல அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காத பொழுது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் சாத்தான் கொண்டு வருவான். அதை வச்சு என்ன பண்றது? அடுத்து படிங்க. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இதோட முடிச்சேன் சகோதரர்களே. உன் கூடையும் மா பிசைகிற தொட்டி. நம்ம கூட எது? நிறைய பேர் கடைக்கெல்லாம் இன்னைக்கு கூட எடுத்து போறது அசிங்கமா நினைக்கிறேன். கேரி பேக் வந்துச்சு. நம்ம கூட எது? பைபிள் தான் நம்மளுடைய கூட. அது என்ன எப்படி இருக்குமா? படிங்க. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, உன் கூடையும் அப்புறம் மா பிசைகிற தொட்டி. இப்ப நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பாக்குறோம்னா, மாவு எங்க பிசைறாங்க? அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. நான் ஒரு நாள் தனியாவே இந்த 28 எடுக்கிறேன். ஆனாலும் இன்னைக்கு கூடிய அவர் சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீர்களான்னு சொல்லும் போது சகோதரர்களே, இந்த நாளிலும் நாம் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்து நாம் நினைப்புடப்பட வேண்டும். அப்படின்னா நம்ம சபையில ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையாச்சும் நீங்க ஒருத்தருக்கு செய்யணும்னு நினைச்சா முதல்ல என்ன செய்யுங்க? முதல்ல நாம என்ன செய்யணும்? நினைப்பு. அதுக்காக தான் சோதரம்னு சொல்றோம். அதையே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சோதரன்னு சொல்றது யாருக்கு? சோதரன் திரும்பி
ஸ்தோத்திரம் சொல்றது நம்ம நீ யெகோவா தேவனுடைய குமாரன், நீ தேவனை ஸ்தோத்தரிக்க கூடிய ஒரு ஸ்தலத்துல நிக்கிற, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான. முதல் வார்த்தை ஏன் ஸ்தோத்திரம் சொல்லும் போது உலகத்துல எந்த மனுஷனாச்சும் உங்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் சொல்ல முடியுமா? சொல்றாங்களா? சகோதரனும் சகோதரியை சந்தித்துக் கொள்ளும் பொழுது அங்க ஸ்தோத்திரம்ன்ற அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நீங்க சொல்ல தவறாது இருங்க, சொல்றது மாத்திரம். அடுத்து எந்த சந்தர்ப்பத்துல நீங்க கூடி வரும்போது நீங்க பேச வேண்டிய வார்த்தை அதுதான். உலகத்துல 1000 நம்மளுடைய பிரச்சனைகள் பேசுறதுக்கு அநேகர் உண்டு. நீங்க கூடி வரும்போது பேச வேண்டிய ஒரே விஷயம் என்ன? உங்கள் அழைப்பை நீங்க நினைப்பூட்டும்படி சத்தியத்துக்கு ஏதுவாக பேசுறதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமே. அதை பேசாம பேசினாலே நாம் சகோதரா இருக்கிறதுக்கு அர்த்தம் அல்ல. நான் ஒரு சகோதரனை பாக்குறேன், சகோதரிய பாக்குறேன், உங்கள்கிட்ட சத்தியத்தை பேசாம நான் யார்கிட்ட போய் பேச முடியும்? அல்ல உங்களுக்கு நினைப்பூட்டாம, அல்ல நீங்கள் எனக்கு நினைப்பூட்டாம வேற யார் வந்து எனக்கு நினைப்பூட்டுவாங்க? நான் ஒரு சகோதரனுக்கு நினைப்பூட்ட தவறுனா வேற யாரு நினைப்பூட்ட முடியும்? அல்லது இங்க இருக்கக்கூடிய சகோதரர்கள் எனக்கு நினைப்பூட்டலன்னா வேற யார் வந்து எனக்கு நினைப்பூட்ட? எல்லாம் மறித்து தூங்கி கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க வந்து நினைப்பூட்ட முடியுமா? மரித்தவர்கள் போல அஞ்ஞானிகளை போல நாமும் ஒன்றும் அதே விஷயங்களை நாம் இங்க பேசி நினைப்பூட்டுறதுக்கு ஏதும் இல்லாத அந்நிய காரியங்களை நாம் பேசணும்னா எப்படி என்ன ஆகிறது? அப்போ அதான் சொல்ல, நீ கூட பக்தி விருத்திக்கு ஏதுவாகன்னு சொல்லும் போது சகோதரர்களே, எப்பொழுதும் நீங்க கூடி வரும்போது சத்தியத்துக்கு ஏதுவான விஷயத்தையே பேசுங்க. ஏன் அப்படின்னா ஒளிபீடத்துல செய்யக்கூடிய அதெல்லாம் தான் அங்க சொல்றாரு. ஒளிபீடத்துல நீங்க என்ன பண்ண முடியாதான்? அவலட்சணமான கிரிகைகள்னு சொல்லும் போது நாம் நிற்கிற கூடிய இந்த இடம் அவ பார்க்கும்போது சகோதரர் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியினால சத்தியத்தை பகிர்ந்து கொண்டால் அது நம்மளை பலப்படுத்தி நம்ம முன்னேற்றம் நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த நாளிலும் தேவன் அந்த ஞான வசனத்தை படிச்சு நிறைவு செய்யணும். படிங்க. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கிறது, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆகவே சகோதரர்களே, இந்த நாள்லயும் நாம இனி பெறக்கூடிய இதுல அஞ்ஞானிகளைப் போல ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நாம் விழித்து எழுந்து எப்பொழுதும் இனிமே ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுங்களா? நீங்க எப்போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சந்திக்கும் போது ஒரு நிமிஷமாச்சும் உங்க அழைப்பை பத்தி நீங்க பேசியிருக்கணும். ஒரு விஷயம், ஒரு சின்ன காரியமாச்சும் தேவனை பத்தி அந்த சத்தியத்தை பத்தி நீங்க பேசி நினைப்பூட்டாமல் பேசினால் ஞானமற்றவர்கள் போலதான் நாமளும் நடக்கிறோம் அப்படின்றத மட்டும் நான் இங்க சொல்ல விரும்புறேன் சகோதரர்களே. நான் பெதர் சொல்ல எல்லாம் பார்க்கும்போதுன்னா அதுக்காக வந்து ஒரு முக்கியமான காரியம் பேசும்போது நீங்க 3 உலகம் தெரியுமா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. அதாவது வந்து ஒரு காரியமா நீங்க சந்திக்கும் போது அதை பத்தி பேசுறது ஒண்ணும் தப்பு இல்லை. பெதர் இதை எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலாம், அப்படி அதை பத்தி பேசல. ஆனால் நீங்கள் கூடி வரும்பொழுது நீங்க வந்து எப்படி அந்த நேரத்தை செலவு செய்றீங்க, எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்றீங்கன்னு பார்க்கும்போது சகோதரர்களே, நமக்கு இருக்கக்கூடிய பலமே அதுதான். சாத்தானுக்கு வந்து நம்ம அதான் சத்துவத்துல பலப்படுங்கன்னு சொல்லும் போது என்னன்னா, சகோதரெல்லாம் கூடி வந்தாலே அவன் பயப்படணும். அப்ப சபையாரா கூடி வரும்போது அவனுக்கு அங்க பயம் வரணும், அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடாது. அவன் வந்துட்டாங்கப்பா வரட்டும், எப்படி உள்ள பூந்து சமாடி அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன சகோதரர்களே, எப்படி அது நம்ம பார்க்கும்போது அப்படின்னா நம்ம பார்க்கும்போது சகோதரர்களே, இந்த நாளிலும் சத்தியத்தை நாம் அப்ப சொல்லும் போது சொல்றாரு, இனி நம்ம வந்து யோசிக்கும் போது நம்ம எதிராளி தான் நம்மளை அப்படி வீழ்ச்சி அடைய செய்யறான்னு நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனாலும் நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பெரியவர், நமக்கு பரிசுத்தம் தெளிந்த புத்தியும் தந்து நினைப்பூட்டுகிறார். இப்ப பார்க்கும்போது ஏதாச்சும் அந்த எபேசியர்லாம் வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அங்க காணப்படக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட செயல்பட்டதுன்னா அப்ப என்ட்ரி இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம உடனே நம்மளை துரிதப்படுத்தி சரிப்படுத்தி கொள்ள வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்குமே மருந்து அழைக்கப்பட்ட நிலைமையை நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறது தான் நம்ம பாக்குறோம் சகோதரர்களே. அதை மறக்கடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை அனுப்பி வைப்பான் நம்ம கிட்ட. வந்து 1 மணி நேரம் பேசுவாங்க. பேசி 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 அப்படி இருக்கு இப்படி இருக்கு பேசி நமக்கு தலைவலி வந்துடும். வீட்டுக்கு போனவொன்னு அந்த அந்த அவங்க பேசின அந்த விஷயங்கள், ஏன்னா அவங்க உலகத்துல அவங்க பார்க்கும்போதுன்னா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் மனுஷன் ஞானமற்றதா அவ்வளோ சிந்திக்கிறான், அவ்வளோ விஷயங்கள் செயல்படுத்துறான். அவங்களுடைய ஒரு 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 ஒவ்வொரு காரியமும் அந்த மாதிரி இருக்கு சகோதரர்களே. ஆனால் நாம அந்த வலைக்குள்ள சாத்தான் விழ வச்சு மரித்த நிலைமை கொண்டு போய் தூக்க நிலைமை கொண்டு போய் அப்புறம் நம்மளை இன்னும் பின்னோக்கி நம்மளை கொண்டு போயிடுவான்றத நம்ம பார்க்குறோம்.
ஆனாலும் கூட தேவன் நம்மளை அப்படி விடுறது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இந்த சத்தியத்தின் மூலமா நம்மளை விடுவிக்கிறார். இப்படிப்பட்ட நுணுக்கமான காரியங்கள் நமக்கு சொல்லித்தரார். அப்போனா நம்மளுடைய லைஃப்லயே நம்ம இனிமே என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல, நம்முடைய வீடுகள்ல நம்ம ஒரு டிவி பார்க்கலாம், ஒரு விஷயம் செய்யலாம். அடுத்து சுயாதீன பிரமாணத்துல இதை நான் லிங்க் பண்ணி உங்களுக்கு எடுக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்புல இருந்து நம்முடைய யோசனையை கொஞ்சம் திருப்பினா கூட நம்ம கவனிச்சிடலாம். கொஞ்சம் நம்ம மனசு மாறினா கூட கவனிச்சிடலாம், இது நமக்கு எப்படி இருக்கு, எதிராக வருதுன்னு. அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும் சகோதர சகோதரர்களே. அந்த அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நாளிலும் கூட தேவன் தாமே நம்மை அழைத்து நமக்கு இந்த விசேஷ சத்தியத்தை கொடுத்து நம்ம பராமரிக்கிற தேவன் இன்னும் நம்ம ஆச்சரியமான வழி நடத்துவார். நம்ம ஸ்திரப்படுத்தி சிலப்படுத்தி பலப்படுத்துவார். ஆமென். தேவன் இந்த நாளிலும் தம்முடைய தூதுவரை கொண்டு என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு வெரைட்டிஸ், பலவிதமான ஒரு ஆகாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் மாறுதலாக அதே பலவிதமான வெரைட்டிஸ் தான். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவரவர்களுடைய உள்ளத்துக்கு நிச்சயமாகவே இந்த செய்தி தங்களை தாங்களே சோதித்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு உதவியாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஒவ்வொரு பாதையில் அப்படி போயிட்டு மறுபடியும் வெவ்வேறு காரியத்தை அதை சொல்லும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒன்றுமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளிலும் தேவன் இந்த தாம்பரம் கிளைச்சபையை தெரிந்து கொண்ட நாள் முதல் கொண்டு அவர் சரியான பாதையிலே நடத்திட்டு போறாரு அப்படின்றத நான் ஒவ்வொரு நேரத்திலும் நான் உணர்ந்திருக்கிறேன். அதை இந்த நாள்லயும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த நாள்ல இந்த வார்த்தை எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தேன். ஆனா இந்த நாள்ல அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் சபையார் நாம கூடும்போது எந்த வார்த்தையை பேசணும், நாம முக்கியமான வார்த்தைகளை சிலவற்றை பேசலாம், ஆனால் அது உண்மையிலேயே முக்கியமானது தானா, இது தேவனுக்கு பிரியமானது தானா அப்படின்னு தான் நாம நின்று நிதானிச்சு யோசிச்சு பேச வேண்டியங்களா இருக்கிறோம். அதை கடைசியா கன்க்ளூஷன் பண்ணி முடிச்சேன். அப்படி நாம பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்து நம்ம கொஞ்சம் பேசலாம். தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இதை நாம நம்ம சகோதரர்களிடத்துல சபையார் இடத்துல எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் நேரா சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா இன்றைய செய்தியை குறித்து, போன வாரம் எடுத்த செய்தியை குறித்து நான் போன வாரம் வரல, முக்கியமா அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவதை போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்போ ஒரு தவறுதலான ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் அதை விட்டு விட்டோம்னா இந்த ஒரு சாதனத்தை கொண்டு நாம் என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு கூடுமான அளவுக்கு 99% விடாதீங்க. நான் கடந்த வாரத்துல இந்த சபை கூடுதலை நான் விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுடுச்சு. ஆனா இதுவரையில ஒரே ஒரு % கூட நான் எதற்காக நான் அந்த சபை கூடுதலை விட்டனோ 1% பலனை கூட அடையல. ஆகையினால நாம் சபை கூடு வரும்போது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, நமக்கு ஒரு ஆறுதல் இருக்குது. ஆகவே இந்த நாளில் ஒவ்வொருத்தருக்கு ஏற்றவனமாக தேவன் பேசியிருக்கிறார்ன்றதை நான் விசுவாசிக்கிறேன். சபையார் அதை உணர்ந்த வண்ணமாக எழுந்து நின்று தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாடல் தாளில் உள்ள பாடல் 34 பாடல் எண் 34 சபையார் சேர்ந்து பாடலாம். சுத்தமாக்கி சீரைத்தாரும்
இந்த நாளைக்கு உண்டான இந்த ஆராதனைக்கு நிறைவான ஜபத்தை நம்ம மத்தியில் இருக்கிறதான சகோதரர் இயேசுதாஸ் அவர்கள் வந்து செய்வார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் இரட்சகரும் எங்கள் கண்மொழியுமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதியான வேலையிலே உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களாக இருக்கின்றோம். அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலே கூடி வரும்படி செய்து உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை போஷித்தீர் என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, இந்த நாளில கூட அருமையான எங்கள் சகோதரர்களை கொண்டு உம்மை நாங்கள் கண்டடையத்தக்க சமயத்தில் எந்த விதத்தில் நாங்கள் கண்டடைய வேண்டும் என்று எங்கள் சகோதரரை கொண்டு நீ கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே தகப்பனே, நாங்கள் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையிலும் நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலும் எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஒருபொழுதும் அந்த மரித்த நிலைக்கு சென்றடையாதபடிக்கும் தூக்கத்தை நாங்கள் அந்த தூக்க நிலைக்கு நாங்கள் சென்றடையாதபடிக்கும் உடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கும் நாங்கள் இருப்பதற்கு தேவனே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் எங்களை உணர்த்தினபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எந்த நிலையிலும் அதை நாங்கள் உணர்ந்து நடந்து கொள்வதற்கு தேவன் தாமே இன்னும் அதிகமாக உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதபடிக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடிக்கு தேவனே எங்கள் நடத்த வேண்டும் என்றும் சமூகத்தை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அப்பா, இனி வரும் காலங்களிலே அதை நாங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு சரியான விதத்தில் நடப்பதற்கு தேவன் கிருபை செய்வீராக. அப்படியே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். கிறிஸ்து இயேசுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி தமது ராஜ்யத்தில் நிலைநிறுத்துவாராக. ஆமென். இந்த வாரம் இது போதும். ரொம்ப டைம் கொடுத்துட்டு
அறிவிப்புகள். மிக மிக முக்கியமான அறிவிப்பு இருக்கிறதுனால எல்லாரும் அங்க செவி சாப்பிட்டீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாகவே